சற்று நேரம் கர்த்தருடைய வேத வசனங்களுக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். நம்முடைய தியானத்திற்காக எல்லாருக்கும் மிக பழக்கமான ஒரு வேத வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்க தரிசனம் 35ஆம் அதிகாரம். ஏசாயா 35:10 வசனம். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். இந்த வசனத்தில் நாம் படிக்கிறோம், கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். இந்த நேரத்திலே சீயோனுக்கு வருவார்கள், வரவேண்டும் என்று சொல்லுகிற வார்த்தையை நான் உங்களுக்காக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். சீயோனுக்கு போக வேண்டும் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா. இந்த சீயோன் என்று சொன்னால் அந்த வார்த்தையின் பொருள் சன்ஃப்ளவர், அதாவது சூரியகாந்தி என்பது அந்த வார்த்தையின் பொருள். இந்த சீயோன் என்று சொல்வது ஒரு மகிழ்ச்சியான ஒரு சிட்டி, அது ஹோலி சிட்டி என்று சொல்லுவோம். அது மகிழ்ச்சி நிறைந்த ஒரு சிட்டியாக, நகரமாக பூமியிலே காணப்படுகிறது. இது என்ன செய்யப்படுகிறது என்றால், ஒரு காலத்தில், இப்போது நாம் இஸ்ரவேல் என்று சொல்லுகிறோமே, இந்த தேசத்தில்தான் அந்த சீயோன் என்ற இடம் இருந்தது. இது இஸ்ரவேலர்கள் அங்கே அந்த இஸ்ரவேல் தேசம் கானானிலிருந்து வருவதற்கு முன்பாக பல ஆண்டுகள் இந்த எருசலேம், இந்த சீயோன் என்கிற இடம் எபூசியர் என்று சொல்லுகிற ஜாதிகள் கையிலே இருந்தது. வேதத்தில் 7 பலத்த ஜாதிகள் அவளை துரத்தி தான் அந்த கானான் தேசம், இஸ்ரவேல் தேசம், பலஸ்தீனா தேசம், 3 ஒரே தேசம்தான். பலஸ்தீனா தேசம், கானான் தேசம், இஸ்ரவேல் தேசம் என்பதெல்லாம் ஒரே தேசம். ஏனென்றால் முதல்ல கானானியர்கள் என்று சொல்லுகிற அந்த பலத்த ஜாதிகளெல்லாம் இருந்ததினாலே அந்த தேசம் கானான் தேசம் என்று அழைக்கப்பட்டது. பின்பது என்ன செய்து அநேக காலங்கள் இஸ்லாமியர்கள் அதை ஆளுகை செய்து அவருடைய கண்ட்ரோலுக்குள்ளே இருந்தது. ஆகவே பலஸ்தீனா தேசம் என்று சொல்லப்பட்டது. அதற்கு பின்பு யூதர்கள் அங்கே வந்து அந்த தேசத்தை தங்களுக்கு சொந்தமாக்கி கொண்டார்கள். அதற்கு பின்பு இஸ்ரவேல் தேசம் என்று சொல்லப்பட்டது. எல்லாமே ஒன்றுதான். இப்போ இந்த சீயோன் என்று சொல்லக்கூடிய இடம், நான் சொன்னது போல எபூசியர் என்று சொல்லுகிற ஜாதிகள் கரத்தில் இருந்தது. அதை தாவீது, எல்லாருக்கும் இந்த சரித்திர பகுதி உங்களுக்கு தெரியும். தாவீது ராஜாவாக வந்த உடனே இந்த எபூசியர்களோடு யுத்தம் பண்ணி அந்த இடத்துக்கு சென்று பல தடைகள், அதை உள்ளே போக முடியாதபடி தடுத்தார்கள். ஆனாலும் தாவீது நல்ல தைரியமாக நின்று யுத்தம் பண்ணி அந்த சீயோன் அல்லது எருசலேம் என்று சொல்லப்பட இடத்தை அவன் பிடித்தான். இதை நீங்கள் 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வரைக்கும் படிக்கும்போது இப்போ நான் சொல்லப்பட்ட வார்த்தைகள் அதிலே இருக்கும். அங்கே சீயோன் கோட்டையை பிடித்து அதை தன்னுடைய தாவீதி நகரம் என்று பெயர் வைத்து அதை தன்னுடைய ஹெட்கோட்டேஸாக அதை வைத்தார். அல்லேலூயா. இது என்ன செய்யப்படுகிறது? இப்போது அது சீயோன் அல்லது எருசலேம் என்று சொல்லப்படுகிற பெயர்களோடு கூட இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். பொதுவாக அந்த சீயோன் என்று சொல்வது 48ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தை படித்தீர்களானால் அது என்ன செய்கிறது? வடிப்பமான ஸ்தானமும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமாயிருக்கிறது. இதுவே மகாராஜாவின் நகரம் என்று சொல்லப்படுகிறது. அதான் நான் சொன்னது போல தாவீது அதை தன்னுடைய ஹெட்கோட்டேஸ தலைமையகமாக மாற்றி அந்த தேசத்தை, அந்த சீயோன், எருசலேம் என்றாலும்
சீயோன் என்றாலும் ஒன்றுதான். ஆக இதை என்ன அழகுபடுத்தி அவ்விதமாக வைத்தான். இன்றைக்கு என்ன உலகம் முழுதில் வந்து அந்த ஹோலி லேண்ட், ஹோலி சிட்டி என்று அழைக்கப்படுகிறது. இதுக்காக புனித பயணம் செய்கிறார்கள். உலகத்தின் எல்லா நாடுகளிலிருந்தும் அந்த தேசத்துக்கு வருகிறார்கள். பொதுவாக என்ன செய்யப்படுகிறது, இந்த தேசம் எருசலேம் என்று சொல்லும்போது நிறைய காரியங்களை நீங்கள் பார்க்க முடியும். அது தேவன் அதை பார்த்து தம்முடைய ஜனத்துக்கென்று கொடுத்த தேசம்தான் இஸ்ரவேல் தேசம். உலகத்தில் எத்தனையோ நாடுகள் உண்டு. அன்றைக்கு ஆண்டவர் ஜனங்களை விடுவித்து கொண்டு வரும்போது எல்லா நாடுகளையும் பார்த்தாராம். அதில் எல்லாவற்றையும் பெட்டராக இருந்தது, சிங்கார வனம் போல இருந்த தேசம் இந்த இஸ்ரவேல் தேசம் என்று கண்டு அந்த தேசத்தை கொண்டு சென்று விதமாக அந்த தேசத்தை கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இப்பொழுது நாம் படிக்கும்போது வேத புஸ்தகத்திலே 2 சீயோனை பற்றி பார்க்கிறோம். நல்லா கவனிங்க. எத்தனை சீயோன் இருக்கு? சத்தமா சொல்லுங்க. 2 சீயோன் இருக்கு. ஒன்று மனுஷர் கட்டுகிற சீயோன், இன்னொன்று கர்த்தர் கட்டுகிற சீயோன். நீங்கள் 102ஆம் சங்கீதத்தில் வரும் பொழுது இந்த 2 சீயோனையும் அங்கே பார்க்க முடியும். எல்லாரும் வேதத்தை புரட்டி 102ஆம் சங்கீதம் அதனுடைய 13ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. நன்றாய் கவனிங்கள். தேவரீர் சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலம் வந்திருக்கிறது என்று படிக்கிறோம். இது மனிதர் கட்டுகிற சீயோன். 2வது இங்கே 15ஆம் வசனத்தில் படிக்கும்போது கர்த்தர் சீயோனை கட்டி தமது மகிமையில் வெளிப்படுவார். இது கர்த்தர் கட்டுகிற சீயோன். அப்படி என்றால் சிலருக்கு அது குழப்பமாக இருக்கலாம். அது என்ன சொல்லுகிறது? வேதம் இன்றைக்கு உலகத்தில் ஒரு சீயோன், பரலோகத்தில் ஒரு சீயோன். மனுஷன் கட்டுகிற சீயோன் உலகத்தில் இருக்கிறது, கர்த்தர் கட்டுகிற சீயோன் பரலோகத்தில் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மனுஷன் கட்டுகிற இந்த சீயோனுக்கு பெயர் தான் இன்னைக்கு ஒரு ஆவிக்குரிய சபை, ஆவிக்குரிய பிள்ளைகள். ரட்சிக்கப்பட்டு முழுக்கு ஞானஸ்நானம் பெற்று அபிஷேகம் பெற்ற எல்லா தேவ பிள்ளைகளையும் ஆண்டவர் ஒரு அழகான சபைக்குள்ளே கொண்டு வந்து வைத்து நடத்தி கொண்டிருக்கிறார். இவர்களை ஆண்டவர் சீயோன் என்ற சபைக்கும் சபையில் ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கும் சொல்லப்படுகிறது. என வேதத்தின் பல இடங்களிலும் படிக்கும்போது சீயோனே சீயோனே, சீயோன் குமாரத்தியே, சீயோன் என்னும் சுவிசேஷகியே என்று இப்படியெல்லாம் அழைக்கப்படுவதை வேதத்தில் நம்ம படிக்கிறோம். அல்லேலூயா. இல்லைன்னா கவனிக்க வேண்டும். ஆகவே இது இன்றைக்கு பூமியிலே மனுஷரை கொண்டு கட்டுகிற ஒரு சீயோனாக இருக்கிறது. இந்த சீயோனுக்கு தான் தயை செய்யக்கூடிய காலம் வந்திருக்கிறது. இப்போ என்ன செய்யற? கர்த்தர் என்ன செய்யற? பரலோகத்தில் ஒரு சீயோனை கட்டுகிறது. அதைத்தான் யோவான் 14ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கும் பொழுது, அங்கே நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன், நான் அதை போய் இந்த ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் மறுபடியும் வந்து உங்களை நான் இருக்கிற இடத்தில் நீங்கள் இருப்பதற்கு உங்களை சேர்த்துக் கொள்வேன் என்று சொன்னார். அல்லேலூயா. இதுதான் அந்த கர்த்தர் கட்டுகிற சீயோன் என்று சொல்வது. அல்லேலூயா. எல்லாரும் நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாக தேவனை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நம்முடைய ஆண்டவரை வேதம் சொல்லுகிறது, அங்கே சீயோனுக்கு வருவார்கள் என்று நாம் ஏசாயா 35:10 படித்தோம். இந்த பூமியிலே இருக்கிற சீயோனில் சபையில் இருக்கிற தேவ பிள்ளைகள் தான் இவர்கள் மீட்கப்பட்டவர்களாக கர்த்தர் சீயோனுக்கு கொண்டு போகிறார். அப்போ யாரெல்லாம் இந்த மீட்கப்படுகிறார்களோ அவர்கள்தான் என்ன செய்கிறார்கள்?
சீயோனுக்கு போவார்கள். நல்ல கவனியுங்கள், கிறிஸ்தவ ஜீவியம் நாம் ஏன் இன்றைக்கு இத்தனை பாடுகள் வழியாக, நெருக்கத்தின் வழியாக, உலகத்தின் பல காரியங்களை நாம் அதை விட்டு கர்த்தருக்காக தியாகம் பண்ணி அது வேண்டாம் இது வேண்டாம் என்று சொல்லி எளிமையான வாழ்க்கை செய்து இயேசுவேன்னு சொல்லி நாம் ஓடுகிறோம்? இதுக்கெல்லாம் காரணம் என்ன? அந்த சீயோனுக்கு கர்த்தர் நம்மை கொண்டு போக வேண்டும் என்று விரும்புகிறார். எனவே இந்த பூமியில் இருக்கிற சீயோனாகிய சபையில் வைத்து நம்மை ஆயத்தப்படுத்தி இங்கே இந்த கர்த்தர் நம்மை மீட்டு கொண்டு அந்த சீயோனுக்கு போகிறார். அல்லேலூயா. அங்கே போகும் பொழுது என்ன பெரிய ஒரு நித்திய, இப்பெல்லாம் நமக்கு சின்ன சின்ன சந்தோஷம் மகிழ்ச்சி இருக்கு. அங்கே போய்விட்டால் நித்திய மகிழ்ச்சி, நித்திய சந்தோஷம் எல்லாம் அங்கே தான் இருக்கிறது. அங்கே போயிட்டு அந்த சஞ்சலம் தவிப்பு எல்லாம் வெயிலை கண்ட பனியை போல் அவைகளெல்லாம் ஓடி போகும் என்பதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆகவே நாம் இந்த நாட்களில் என்ன செய்யப்பட வேண்டும்? இந்த சீயோனுக்கு போக வேண்டும் என்பதை நீங்கள் நன்றாக எத்தனை வாஞ்சிக்கிறீ? கர்த்தர் கட்டுகிற சீயோனுக்கு போக வேண்டும் என்று எத்தனை வாஞ்சிக்கிறீர்கள்? கரங்களை உயர்த்தி கரங்களை அசைத்து எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமே. ஹல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா இதில் ஒரு மனுஷன் போகவில்லை என்றால் நாம் ஒரு ஆவிக்குரிய ஜீவியம் செய்வது வேஸ்ட். ரட்சிக்கப்பட்டது வேஸ்ட். நீ ஞானஸ்நானம் எடுத்தது வேஸ்ட். எனவே எல்லாம் நல்லா கவனிக்க வேண்டும். நாட்களிலே நம்முடைய வாஞ்சை, நம்முடைய தரிசனம் எப்போதுமே எல்லாருக்குள்ளேயும் என்றைக்கு நான் சீயோனுக்கு போவேன், கர்த்தர் என்றைக்கு என்னை மீட்டுக் கொள்வார் என்று சொல்லுகிற ஒரு துடிப்பு, ஒரு வாஞ்சை, ஒரு தரிசனம் எல்லாரும் நிரப்ப வேண்டும். ஏனென்றால் இந்த கூட்டத்திலே, இந்த உலகத்திலே நல்ல கவனிங்க, ஆவிக்குரிய வட்டாரத்திலே சபைகளிலே 3 கூட்டமான மக்கள் இருக்கிறார்கள். நல்ல வார்த்தைகளை கவனிக்கிறீங்களா? ஒரு சபைக்குள்ளே இப்போ நாம் இதெல்லாம் ஒரு சபையாங்க உட்கார்ந்து இருக்கிறோம். இது ஒரு சீயோன் என்று வைத்துக்கொள்ளும். இதுக்குள்ளே 3 வகையான மக்கள் இருக்கிறார்கள். ஒன்று அழைக்கப்பட்டவர்கள், இன்னொன்று தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், மூன்றாவது எடுத்து கொள்ளப்பட்டவர்கள். அல்லேலூயா. இப்படி எல்லாருக்கும் 2 கூட்டம் தான் தெரியும். எல்லாரும் சொல்ல அழைக்கப்பட்டவர்கள் அநேக, தெரிந்து கொள்ளப்பட்ட சிலர், இந்த 2ஓட முறைத்து விடுவோம். இல்லை, ஏன்னா அழைக்கப்பட்டவர்கள் நிறைய இருக்கிறார்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் இருக்கிறார்கள். அந்த கூட்டத்திலே எடுத்து கொள்ளப்படுகிற கூட்டம் இருக்கிறது. ஆமென். இதை எடுத்துக் கொள்ளப்படுகிற கூட்டம் தான் சீயோனுக்கு போகிற ஒரு கூட்டம். எதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் இப்போ உங்களுக்கு இதை இன்னும் விளங்கும்படி சொல்வேனானால், ஒரு விதை விதைத்தான், அதை ஒரே நிலைய எடுத்த விதை தான் அது நிலத்தில் விழுந்தபோது 3 இடங்களில் விழுந்து 3 விதமான பலனை கொடுத்தது. அது சொல்ல, ஒன்று 30, ஒன்று 60, ஒன்று 100. எதை கவனிக்கிறீங்க? அப்படித்தானா? இந்த 3 விதமான பலனை கொடுத்தது. இதுதான் நான் இப்போ சொன்னேன். 30 என்பது அழைக்கப்பட்ட கூட்டம், 60 என்பது தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டம், 100 என்பது எடுத்துக்கொள்ளப்படுகிற கூட்டம். ஏசாயா 57ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை, 1ஆம் வசனத்தை படித்தால் என்ன? நீதிமான்கள், புத்திமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆக இன்றைக்கு நாம் என்ன வேதத்தில் ஆண்டவர் இதை நீங்களும் நானும் அழைக்கப்பட்ட கூட்டத்தில் அல்ல, தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டத்திலும் அல்ல, எடுத்து கொள்ளப்படுகிற கூட்டத்தில் சேர வேண்டும். எதை வேத வாஞ்சிக்கிறோம்? அல்லேலூயா. இதை சொல்லும் போதே உங்களுடைய உள்ளத்தில் பெரிய ஒரு வாஞ்சை, ஒரு தாகம் அதிகமாக இருக்க வேண்டும். ஏன்னா இப்போ நாம் இந்த காலங்களிலே இந்த சீயோனை குறித்த அந்த செய்திகள், சீயோனை குறித்த பாடல்கள், இந்த சீயோனை குறித்த சத்தியங்கள் எல்லாம் குறைந்து போயிற்று. நல்லா கவனிக்க வேண்டும். முந்தின காலங்களில் பாடல்களை எழுதினவர்கள் ஒவ்வொரு பாட்டினுடைய கடைசி 1-2 சரணங்கள் சீயோனை குறித்து, வருகை குறித்து இருக்கும். ஆனால் இப்போது காலங்கள் கடந்து போயிற்று. இந்த பாடல்கள் எங்க பார்த்தாலும் அந்த சீயோனை குறித்தோ, வருகையை குறித்தோ, மகிமையை குறித்தோ அங்கே இருப்பது இல்லை. பார்த்துருக்கீங்களா? பாடெல்லாம்
எல்லா பாட்டும் ஆராதனை பாடல்கள், சுவிசேஷ பாட்டு, எல்லாத்தான் பாட்டு நல்லா தான் இருக்கு, எல்லாம் சுவிசேஷ பாடல்கள். சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு சிஸ்டர் இடத்துல சொன்னார்கள், பாஸ்டர் நம்ம காலத்திலெல்லாம், அதை நம்ம காலம்னா கொஞ்சம் முந்தின சின்ன வயசு காலங்களெல்லாம் சியோனின் பாடல்கள் தான் அதிகமாக இருக்கும், இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் சுவிசேஷ பாடலாக மாறி போயிட்டு என்று சொன்னார்கள். நான் அதை ரொம்ப சிந்தித்து பார்த்தபோது உண்மை. ஏனென்றால் நானும் நிறைய பாடல் எழுதுகிறேன். நிறைய பாடல் இதில் இருக்கிறதுல 5வது பாட்டு நான் எழுதின பாட்டு தான் இதில் இருக்குது. இந்த உங்களுடைய கன்வென்ஷன் பாட்டில் எந்த பாட்டு நான் நிறைய கன்வென்ஷனுக்கெல்லாம் நிறைய பாடல்கள் எழுதுவேன். ஆனால் எந்த பாட்டு எழுதினாலுமே கடைசியிலே இந்த சியோனை குறித்து, மகிமை குறித்த, வருகை குறித்த அந்த நிலைமையோடு தான் பாடல் முடியும். ஆனால் நல்லா கவனிக்க வேண்டும், இன்றைக்குள்ள பாடகர்கள், இன்றைக்கு குறித்த ஆராதனை வீரர்கள் எல்லாருமே இதெல்லாம் அதை மாற்றி விட்டார்கள். நான் சொன்னது போல மொட்டையா பாட்டு, நல்ல மியூசிக் போட்டு நல்ல டங்கு டங்கு டங்குன்னு அடித்து நல்ல பாடி அப்படி உற்சாகத்தை எழுப்பக்கூடிய பாடல்கள் இருக்கே ஒழிய இந்த மகிமை குறித்து, சியோனை குறித்த அந்த பாடல்கள் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் முந்தின காலங்களில் இந்த பாடல்கள் ராக் காலங்களிலே எல்லாம் இந்த பாடும்போது அவ்வளோ மகிமையாக இருக்கும், அவ்வளோ ஆறுதலாக இருக்கும், ஆனந்தமாக இருக்கும். அல்லேலூயா. ஆனந்தமே பரமானந்தமே இந்த பாட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த பாடல்கள் எல்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த சியோனை குறித்து அங்கே பாடல்களாகத்தான் இருக்கும். அல்ல, அது பாடும்போதே ஒரு சந்தோஷம் இருக்கும். என்னுள்ளமே உன்னில் சஞ்சலம் ஏன் வீணாய், கண்ணீரின் பள்ளத்தாக்கல்லோ இது. பாடுங்க சேர்ந்து. என்னுள்ளமே உன்னில் சஞ்சலம் ஏன் வீணாய், கண்ணீரின் பள்ளத்தாக்கல்லோ இது. சியோ நகரத்தில் சீக்கிரம் சென்று நாம் ஜெய கீதம் பாடி மகிழ்ந்திடலாம். சியோ நகரத்தில் சீக்கிரம் சென்று நாம் ஜெய கீதம் பாடி மகிழ்ந்திடலாம். ஆனந்தமே பரமானந்தமே, இயேசு அண்ணலை அண்டினோர்க்கானந்தமே, இயேசு அண்ணலை அண்டினோர்க்கானந்தமே. அல்லேலூயா. இந்த பாடல்ல ஒவ்வொரு அடிகளை இங்கே பாடி பாருங்க, எவ்வளவு நமக்குள்ளே பாரங்கள், கஷ்டங்கள், வேதனை, புலம்பல் இருந்தாலும் அப்படியே நம்மை விட்டு அகன்று போகிற மாதிரி இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. கூடாரவாசிகள் ஆகும் நமக்கிங்கு வீடென்றும் நாடென்றும் சொல்லலாமோ. கூடாரவாசிகள் ஆகும் நமக்கிங்கு வீடென்றும் நாடென்றும் சொல்லலாமோ. கைவேலை அல்லாத வீடொன்றே மேலேதான் செய்வேன் என சொல்லி. தேங்க்யூ. வேலை அல்லாத வீடொன்றே மேலேதான் செய்வேன் என சொல்லி. தேங்க்யூ. ஆனந்தமே பரமானந்தமே, இயேசு அண்ணலை அண்டினோர்க்கானந்தமே, இயேசு அண்ணலை அண்டினோர். ஆமென், ஹல்லேலூயா. நீங்களாம் ராக்காலத்திலே என் பிள்ளைகள் எல்லாம் தூங்கின பின்பு அமைதியாக நீங்கள் உட்கார்ந்து இந்த பாடலாம் பாடி பாருங்க. அப்படியே நம்முடைய இருதயத்தில் பெரிய ஒரு ஆறுதல், உலக பாரங்கள் அப்படியே விலகி போகும், பெரிய ஒரு மகிழ்ச்சி உள்ளங்களை நிரப்பும். நான் என் மனைவியும் அநேக நேரங்களில் ராக்காலங்களிலே நடுராத்திரி உட்கார்ந்து இப்படிப்பட்ட பாடல்கள் தான் அதிகமாக பாடுவோம். பாடி ஆண்டவரை துதிக்கும் போது பரலோகமே இறங்கி வந்த மாதிரி இருக்கிற பரவசம் நமக்குள்ளே உண்டாகும். அல்லேலூயா. கண்ட பாடலெல்லாம் பாடாமல்
விசுவாசிகள், கர்த்தருடைய ஜனங்கள் இந்த சீயோனை குறித்த பாடல்களை பாடுங்கள். அதை பாட பாட நமக்குள்ள சீயோனை குறித்த தரிசனம், அந்த வாஞ்சை அதிகமாக இருக்கும். இப்போ நான் இருக்கிற சபையில் முன்னர் காலம் அதிகமாக நான் பேசுவேன். ஆனால் இந்த கொரோனா காலத்துக்கு பிறகு எல்லா வாரமும் என்னுடைய செய்தி உலக ஆசீர்வாதங்களை பற்றியதாக இருக்காது, உலக காரியங்களை குறித்த பிரசங்கமாக இருக்காது. எல்லாமே கர்த்தருடைய வருகை குறித்த, கடைசி காலத்தை குறித்த, மகிமையை குறித்த, சீயோனை குறித்த பிரசங்கம் தான் இருக்கும். அதனால என்ன நடக்குன்னா, எனக்கு பெரிய சந்தோஷம், இந்த செய்தியை சொல்ல சொல்ல ஜனங்களுக்குள்ளே நல்ல ஒரு அங்கே அவருடைய வாழ்க்கை பிரகாசிப்பதை பார்க்க நிறைய மக்கள் இந்த நாட்களிலே உலகத்தை வெறுக்கிறார்கள். உலகத்துக்கு டாட்டா சொல்லி இயேசுவுக்காக இயேசு எப்போது வருவார், இந்த சீயோனுக்கு போக வேண்டும் என்று சொல்லுகிற அந்த ஆர்வத்தோடு மக்கள் உற்சாகத்தோடு எழும்புவதை, சத்தியத்தை கீழ்ப்படிவதை நான் அதிகமாய் பார்க்க முடிகிறது. என் ஊழியத்திற்கு ஒரு பெரிய சந்தோஷம் அதுதான். என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்கிற சந்தோஷத்தை காட்டிலும் வேறு இல்லை. நீ நல்லா கவனிக்க வேண்டும். எல்லா பிரசங்களையும் கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. அங்கே நல்ல இப்படிப்பட்ட நல்ல சத்தியங்கள், கடைசி காலத்தில் நாம் வாழப்போகிற அந்த வாழ்க்கையை குறித்த காரியங்களை குறித்து நன்றாக தியானியுங்கள், அதை பேசுங்கள், அதுக்காக ஜீவிப்போம். இந்த கடைசி நாட்களில் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. இப்பொழுது என்ன செய்யப்பட வேண்டும்? சீயோன் என்று சொல்லி பாட்டு பாடுனதுனால சீயோனுக்கு போக முடியாது. சீயோன் என்று சொல்லி பிரசங்கித்ததினால் போக முடியாது. சீயோன் என்று வசனத்தை வாசித்ததினால் போக முடியாது. வேதம் சொல்லுகிறது, எரேமியா தீர்க்க தரிசனம், எல்லாரும் புரட்டுங்க, எரேமியா தீர்க்க தரிசனம் 50ஆம் அதிகாரம் அதனுடைய 5ஆம் வசனத்தை நாம் படிக்கும்போது, எரேமியா 50:5. கடைசி பகுதியை பாருங்க. சீயோனுக்கு நேராய் முகங்களை திருப்பி சீயோனுக்கு போகிற வழி எது என்று கேட்டு விசாரிப்பார்கள். அல்லேலூயா. இங்கே படிக்கிறோம், நீங்க அந்த கடைசி சீயோனுக்கு நேராய் முகங்களை திருப்பி சீயோனுக்கு நேராய் சீயோனுக்கு போகிற வழி எது என்று கேட்டு விசாரிப்பார்கள். அல்லேலூயா. இப்போ சீயோனுக்கு நேர், அந்த வார்த்தை மறுபடியும் நீங்கள் அழுத்தமாக நல்லா கவனிச்சு பாருங்க. உடைய முகத்தை எங்கே திருப்ப வேண்டும் சொல்லுங்க சகோதரரை, சொல்லுங்க, எங்கே திருப்ப வேண்டும்? சீயோனுக்கு நேராய் திருப்ப வேண்டும். இப்போ சீயோனுக்கு போகிற வழி இருக்கு. எல்லா வழியிலும் போக முடியாது. மனுஷனுக்கு செம்மையான வழிகள் நிறைய இருக்கு. முடிவு மரண வழி என்று கர்த்தர் சொன்னார். இங்கே பார்த்தால் சீயோனுக்கு போகிற வழி எது என்று கேட்டு விசாரித்து என்ன செய்யப்பட வேண்டும்? அந்த வழியில் நடக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. பொதுவாக இந்த செய்தி முந்தின காலங்களெல்லாம் நம்ம தேசங்களெல்லாம் கன்வென்ஷன் பிரசங்கிமார் கடைசி நாட்கள், இப்பெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை மத்தியானத்தோட கன்வென்ஷன்லாம் முடியும். அந்த காலெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை நைட்டு தான் முடியும், உங்களுக்கு தெரியும். அந்த கடைசி செய்தி ஆண்டுடைய வருகை குறித்த, சீயோனை குறித்த, மகிமை குறித்த செய்திகளாகத்தான் இருக்கும். நானும் எங்கே கன்வென்ஷனுக்கு போனாலும் கடைசி நாள் கடைசி செய்தி இதைத்தான் நான் சொல்லுவேன். ஆனால் இது இன்றைக்கு இடையில் நான் இன்றைக்கு என்னுடைய அந்த பிரசங்கம் இங்கே முடிய போகிறபடியினாலே நான் சொல்ல வேண்டியதை சபைக்கு சொல்லிவிட்டு போக வேண்டும். கர்த்தர் ஆவியானவர் அதை எனக்கு தந்த ஒரு அபிஷேகம், கர்த்தர் தந்த ஒரு கிருபை. இதை போகிற எல்லா இடங்களிலும் நான் சொல்லுவேன். இதை சொல்லாமல் போனால் அந்த இரத்தப்பழி என் மேல் சுமார். அதை கேட்காமல் போனால், அதற்கு ஜீவிக்காமல் போனால் அந்த இரத்தப்பழி உங்கள் மேல் சுமார். அல்லேலூயா. ஆக இதற்கு என்ன செய்யப்பட வேண்டும் அப்படின்னா, சீயோனுக்கு நேராய முகங்களை திருப்புங்க. இன்னைக்கு என்ன செய்யலாம்? மக்கள் முகங்களை எல்லாம் எங்க திருப்புறாங்க? குவைத்துக்கு நேராக திருப்பாங்க, துபாய்க்கு நேராக திருப்பாங்க, சவுதிக்கு நேராக திருப்புறாங்க, கத்தாருக்கு நேராக திருப்புறாங்க, அபுதாபிக்கு நேராக திருப்புறாங்க. எங்கே போனால் பணம் சம்பாதிக்கலாம், பிள்ளைகளை எங்கே நாட்டுக்கு அனுப்பலாம், எங்கே படிக்க அனுப்பலாம், அதுக்கு நேராக மக்களுடைய கவனங்களை செலுத்துகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையை, சகோதர சகோதரி, உன் பிள்ளைகளையும்
நீங்களுடைய முகத்தை அதற்கு நேராய் திருப்ப, சீயோனுக்கு நேராய் திருப்புங்க. அல்லேலூயா. இது எல்லாம் நமக்கு அழிந்து போகும். வேதம் சொல்லு, கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய் என்று கர்த்தர் சொன்னாரே, அந்த இடத்துக்கு நீங்களும் உடைய குடும்பம், உடைய பிள்ளைகளும் குடும்பமாக நீங்கள் போய் சேர வேண்டும். நான் சொல்ல சபையாக போய் சேர வேண்டும் என்று அடிக்கடி நான் சபையில் சொல்லுவேன். சபையாக வெறும் சும்மா கூட்டமாக கொட்டடிக்கிற சபைகளாக இருக்கக்கூடாது. சும்மா ஏதோ கூடி ஆராதிக்கிற பாரம்பரிய சபைகளாய், பாரம்பரிய பந்தய சபைகளாக இருக்கக்கூடாது. இப்போ இந்த சபைகளெல்லாம், இந்த சபையோட வயசு எத்தனையோ ஆயிற்று, கிட்டத்தட்ட 70-80 வயசு வைக்கு மேலே ஆகியிருக்கும். ஆனால் இன்னைக்கு என்ன செய்கிறது, இந்த இத்தனை வயசாகிட்டு சபைகள், ஆனால் இந்த தரிசனம் இன்னைக்கு அதுவாக இருக்க வேண்டும். பழைய ஆட்கள்லாம் போய் சேர்ந்துட்டாங்க நிறைய பேர். ஆனால் இன்னைக்கு இருக்கிற இந்த தலைமுறையிலே, உடைய வாழ்விலே, உடைய எண்ணங்கள், சிந்தனைகள், மைண்ட் செட்டப் எல்லாம் அதுவாயிரும். எப்போது நான் சீயோனுக்கு வரேன், எப்போது கர்த்தரை பார்ப்பேன். அவர் ஒருவர் தான் நமக்கு இந்த பூமியிலே. இங்கே அவரை மட்டும் நம்புங்க, அவரை சார்ந்து கொள்ளுங்க. அவர் ஒருவர் தான் நம்பக்கூடிய ஒருவர். மனுஷனெல்லாம் மாறும், மனுஷன் கைவிடுவான், பெற்ற பிள்ளைகள் கைவிடுவார்கள், மறப்பார்கள், உலகமெல்லாம் உன்னை கைவிடும். நீ கைவிடாமல் அவரை நேசித்தால், பின்பற்றினால், சரியாக அந்த சீயோனுக்கு கொண்டு சேர்க்கிற தர்மையான கர்த்தரை எல்லாரும் நோக்கி பாருங்க. ஹல்லேலூயா. நம்பத்தக்க தகப்பனே, உம்மைத்தானே நம்பியுள்ளே. சொல்லுவீர்களா? நம்பத்தக்க தகப்பனே, உம்மைத்தானே நம்பியுள்ளே, உம்மைத்தானே நம்பியுள்ளே. தக்க தகப்பனே, கரங்களை உயர்த்தி, வாழ்வே வழியே வாழ்த்துகிறேன், உம்மை வணங்குகிறேன். சொல்லுங்க சத்தமாய், வாழ்வே வழியே வாழ்த்துகிறேன், உம்மை வணங்கு. மறுபடியும் கரங்களை உயர்த்தி சத்தமாய், நம்பத்தக்க சத்தமாய், ஹல்லேலூயா. உம்மைத்தானே நம்பியுள்ளே. சொல்லுங்க, நம்பத்தக்க தகப்பனே, ஆமென். உம்மைத்தானே நம்பியுள்ளே. சொல்லுங்க, உம்மைத்தான் நம்பியுள்ளே, உம்மைத்தானே நம்பியுள்ளே. நம்பத்தக்க தகப்பனே, வாழ்வே வழியே வாழ்த்துகிறேன், உம்மை வணங்குகிறேன். வாழ்வே வழியே வாழ்த்துகிறேன், உம்மை வணங்குகிறேன். எத்தனை பேர் கர்த்தருக்குள்ளே சந்தோஷமா இருக்கிறீங்க? இந்த சத்தம், இந்த வார்த்தை இதயத்தில், எத்தனை இருதயத்திலே சந்தோஷம், இந்த மகிழ்ச்சி பொங்குற சீயோனை குறித்த அந்த துடிப்பு உங்கள் உள்ளத்தில் எழும்புகிறது. அப்படிப்பட்ட எல்லாம் கரங்களை தட்டி உற்சாகத்தோடு தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பூமியிலிருந்து கர்த்தர் உங்களை என்னையும் மீட்டுக்கொண்டு சீயோனுக்கு போக வேண்டுமானால், இந்த பூமியில் இருக்கிற சீயோனாகிய சபை, சீயோனாகிய ஆவிக்குரிய ஜனங்கள் எப்படிப்பட்ட சீயோனாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற 3 காரியத்தை உங்களுக்கு சொல்லி நான் என் வார்த்தையை முடித்துக்கொள்ள விரும்புகின்றேன். அல்லேலூயா. ஒரு வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். 132ஆம் சங்கீதம், எல்லாரும் புரட்டுங்க. 132ஆம் சங்கீதம் 13, 14 வசனங்களை வாசிக்க கேட்போம். கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அதை தமக்கு வாசஸ்தலமாகும்படி விரும்பினார். இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம், இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணது. இந்த வார்த்தை கவனிங்கள். கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அதை தமக்கு வாசஸ்தலமாகும்படி விரும்பினார்.
இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம், இதை விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன். இங்கே இந்த பூமியில் உள்ள சீயோனை பற்றி ஆண்டவர் சொல்லுகிறார். நான் சொன்னேன், தாவீது இந்த சீயோன் கோட்டையை பிடித்தான். சத்துருக்கள் கையிலிருந்து அந்த இடத்தை பிடித்து அதை டெவலப் பண்ணி அதை சீயோன் என்று சில பெயரை வைத்து அதை அழகுபடுத்தினான். இப்போது கர்த்தர் சொல்லுகிறார், இந்த சீயோனை நான் தெரிந்து கொண்டேன், இங்கே நான் வாசம் பண்ணும்படி விரும்புகிறேன். ஆகவே இது என்னுடைய வாசஸ்தலம் என்று சொன்ன, என்றைக்கும் நான் தங்கும் இடம் என்று சொன்னார். இதில் இன்றைக்கு நான் சொல்ல விரும்ப வார்த்தை என்ன? கர்த்தர் விரும்புகிற சீயோனாக இந்த பூமியிலே நீங்கள் வாழ வேண்டும். ஆமென். நீ கர்த்தர் வரும்போது மீட்கப்பட வேண்டுமானால், வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால், அந்த சீயோனுக்கு போக வேண்டுமானால், இந்த பூமியிலே ஜீவிக்கின்ற காலத்தில் கர்த்தர் விரும்புகிற சீயோனாக நீ இருக்க வேண்டும். எத்தனை பேரை வாஞ்சிக்கிறீங்க? அல்லேலூயா. நாம் இதை அடிக்கடி நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டும். என்னை குறித்து கர்த்தர் விரும்புகிறாரா? நான் ஒரு சீயோனாக இந்த பூமியிலே கர்த்தர் விரும்புகிற ஒரு சீயோனாக இருக்கிறேனா என்பதை நாம் சிந்திக்க வேண்டியது அவசியம். அல்லேலூயா. ஏன் கர்த்தர் விரும்புகிற சீயோனாக இருக்க வேண்டும் என்றால், சகரியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை படிக்கும்போது, சகரியா 2:7 சொல்கிறது, பாபிலோன் குமாரத்தி இடத்தில் குடியிருக்கிற சீயோனே, உன்னை என்ன செய்? விடுவித்துக்கொள். அல்லேலூயா. எல்லாம் நல்லா உற்சாகமாக இருக்கணும். சும்மா நல்லா என்னமோ யோசித்து இருக்காங்க. அல்லேலூயா. நீங்க எங்க இருக்குது? நெய்யூரில் இருக்கீங்களா, சீயோனில் இருக்கீங்களா? அல்லேலூயா. இவெல்லாம் நீங்க சீயோன் இல்லை நான் இருக்கிறேன்னு நினைக்கணும். இந்த சீயோன் கர்த்தர் விரும்புகிற சீயோனா தானா என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டியது அவசியம். ஏன் கர்த்தர் சொன்னார்? எனக்கு சீயோன் குமாரத்தி எதற்குள்ளே இருக்கிறாளாம்? சொல்லுங்க, எங்கே இருக்கிறாள்? பாபிலோன் குமாரத்தி இடத்தில் அங்கே குடியிருக்கிறாள் என்று. இப்போ பாபிலோன் குமாரத்தின்னு சொன்னால் அது பாபிலோன் இன்னொரு தேசம். இந்த பாபிலோன் தேசம்தான் அடிக்கடி இந்த பாபிலோன் என்று சொல்வது, இப்போது நாம் ஈராக் என்று சொல்கிறோம் பாருங்க. இந்த ஈராக் என்று சொல்கிற தேசம்தான் அந்த காலத்தில் பாபிலோன் என்று அழைக்கப்பட்டது. அன்றைக்கு பெரிய ஒரு சாம்ராஜ்யமாய் விளங்கின ஒரு காலம் அது. இந்த பாபிலோன் தேசத்தில் இந்த ராஜாக்கள் அடிக்கடி இந்த இஸ்ரவேல் தேசத்தில் கடந்து வந்து ஜனங்களை, இஸ்ரவேல் மக்களை, தேவ ஜனத்தை அங்கே என்ன செய்ய, அநேகரை கொன்று குவித்து யுத்தம் பண்ணி அநேகரை சிறை கைதிகளாக அங்கே லட்சக்கணக்கிலே கொண்டு தங்கள் தேசத்தை கொண்டு செல்வார்கள். இங்கே என்ன அதான் இங்கே சொல்லுகிறது, நீ பாபிலோன் குமாரத்தி இடத்தில் குடியிருக்கிற சீயோனே, உன்னை விடுவித்துக்கள். பாபிலோன் குமாரத்தி பாபிலோன் சொன்னால் அதுக்கு அடிமைத்தனம் என்பது ஒரு பெயர், ஒரு அர்த்தம். பாபிலோன் அர்த்தம் என்ன சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அடிமைத்தனம். அடிமைத்தனம் என்றால் நமக்கு தெரியும், இன்னொருடைய கண்ட்ரோலுக்குள்ளே இருப்பது. இன்றைக்கு பிசாசு ஜனங்களை அவனுடைய அடிமைத்தனத்துக்குள்ளே வைத்திருக்கிறான். இந்த உலகத்தின் ஆவிகள், பிசாசு இன்றைக்கு என்ன செய்கிறது? ஆண்டோடைய ஜனங்களை எல்லாம் இன்றைக்கு அடிமைத்தனத்துக்குள்ளே வைத்திருக்கிறான். அதில் கவனிங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் 2 முறை அடிமைத்தனத்துக்குள்ளே வாழ்ந்தார்கள். எல்லாம் நீங்கள் நல்ல வேதத்தை கவனிக்க வேண்டும். ஒன்று, எகிப்து தேசத்தில் 430 வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். அங்கிருந்து கர்த்தர் விடுதலையாக்கி கொண்டுதான் இதை இஸ்ரவேல் தேசத்தில் கொண்டு வைத்தார். அங்கே வைத்து இந்த ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் ஜீவித்தபடியினால், கர்த்தரை விசுவாசிக்காதபடியினால், பாகாலை சேவித்தபடியினால், அருவருப்பான காரியங்களை செய்தபடியினால் சத்துருக்கள் கையில் விற்று போட்டார். அந்த நேரத்தில் தான் அந்த பாபிலோன் தேசம் ராஜாக்கள் வந்து இவர்களை அங்கே யுத்தம் பண்ணி சண்டை போட்டு பிடித்து கொண்டு பாபிலோன் தேசம் சென்றார்கள். இப்போ அவளுடைய கண்ட்ரோலுக்குள்ளே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிறார்கள். சீயோன் குமார்த்தி என்கிற ஆவிக்குரிய மக்கள் இருக்கிறார்கள். இப்போ அங்கே ஆவியானவர் சொல்லுகிறார், உன்னை நீ சீக்கிரம் விடுவித்துக்கொள், அங்கே இருக்காது, இருந்தால் உனக்கு ஒரு நிலைமை பரிதாபம். நீ விட்டு வந்த தேசத்துக்கு போக வேண்டும், உடைய சொந்த தேசத்துக்கு, அந்த எருசலேமுக்கு, இஸ்ரவேல் தேசத்து சீயோனுக்கு நீ போக வேண்டும்.
சீயோன் குமாரத்தியே என்று சொல்லி அழுகிறார். அல்லேலூயா. நல்ல கவனி, கரங்களை தட்டி உற்சாகமாய் தேவனை நாம் மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்போ சீயோன் குமாரத்தி என்று நமக்கு எல்லாருக்கும் நல்ல ஒரு விடுதலை வாங்கும். ஏன்னா பிசாசு அடிக்கடி மக்களை கொண்டு ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளே சில பாவம் பாரம்பரியம் அந்த என்ன செய்தது பல அந்த பின் மாற்றமான அனுபவங்கள் அது ஆதியிலேருந்து அந்த உற்சாகங்கள் எல்லாம் இழக்க பண்ணி ஆசை காட்டி மோசம் போக்குறான். இந்த எல்லாருக்கும் இந்த உலகத்திலே படிப்பு பணம் இதுகளைத்தான் ரொம்ப கவனம் செலுத்துகிறார்கள். நல்ல கவனிங்க பிள்ளைகளை, அங்கே படி படி படின்னு சொல்லி அதை என்ன பிடி பிடி பிடின்னு சொல்லி அடித்து பிடிச்சி சாப்பாடை ஊட்டி அது காலையில் அது போனால் 7 மணிக்கு முதுகில் ஒரு சாக்கு முட்டையும் தூக்கி போட்டுக்கிட்டு அதுக்கு என்ன செய்கிறது, கையில் ஒரு லஞ்ச் பேக் எல்லாம் போட்டு என்னைக்கு என்ன ஜெல்லுன்னு அதுகளை போட்டு அனுப்புகிறது. அங்கே ஸ்நாக்ஸ் பாக்ஸ் என்ன, அதுக்கு பிஸ்கட் என்ன, கேக் எல்லாம் கொடுத்து அது எப்போ கழுத்து வரைக்கும் திங்க வைக்கிறாங்க. வீட்டுக்கு அது வந்த உடனே அடுத்த ஒரு சாப்பாடு. அப்போ என்ன செய்ய எல்லாம் இப்படி இந்த பிள்ளைகள் எல்லாம் போட்டு இந்த பிள்ளைகளுக்கு என்ன செய்கிற வேதத்தை சொல்லிக் கொடுக்க நேரம் கிடையாது. சாயங்காலான டியூஷன், ஏன்னா கோழி கூறுறது கோழி சாகிறது வரைக்கும் பிள்ளைங்க படிச்சுட்டே கிடக்கு. ஆகவே பிள்ளைகளுக்கு என்ன செய்கிறது, இந்த வேத வசனங்களை குறித்த ஆர்வங்கள் இல்லை. அதில் நல்லா படித்து என்ன செய்யும், உலகத்துக்கு நேராக அங்கே என்ன செய்யறது விதமாய் அது கடந்து போகிற காலத்தில் இருக்கிறோம். நல்லா என்ன செய்யணும், முந்திர காலத்தில் உள்ள ஆவிக்கிற மக்கள் தாய்மார்கள் பிள்ளைகளை என்ன செய்வார், நல்ல பக்தியில் வளர வேண்டும் என்று சொல்லி அங்கே அழுவார்கள், அதற்காக பிரயாசப்படுவார்கள். அல்லேலூயா. பாருங்க, நாங்களாம் சின்ன பிள்ளையா இருக்க நேரத்தில் அங்கே ஸ்கூலில் ஒரு 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் எல்லாம் படிக்க நேரம் என்ன செய்வாங்கன்னா, நாங்கள் வீட்டில் என் பெற்றோருக்கு நாங்கள் சிஎஸ்ஐ ஒரு தீவிரவாதி குடும்பத்தில் நான் வந்தவன். எங்கள் தாப்பனாங்க தாத்தாலாம் சிஎஸ்ஐ தீவிரவாதிகள். அந்த குடும்பத்தில் தான் நான் வந்தேன். அது என்ன செய்வாங்க, எங்கள் அம்மா கொஞ்சம் பக்தி உள்ளவர்கள். அவள் என்ன செய்வாங்கன்னா, நாங்கள் ஸ்கூல் லீவ், நல்லா கவனிங்க, ஸ்கூல் லீவு நாட்கள் வரும்போது என்ன பொதுவாக எல்லாம் ஏறி செடி 4 பேர் இருப்போம், மரத்தில் ஏறி அங்கே ஓடி இங்கே சாடி விளையாடிக்கிட்டே இருப்போம். கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் விளையாட விடுவாங்க. அது முடிஞ்ச உடனே என்னை சத்தம் போடுவாங்க. கிச்சனில் சமைச்சிட்டு இருப்பாங்க. ஏய் வந்து என்ன செய்யுங்கடா, இந்த பாட்டு பாடுங்கடா, ஜெபம் பண்ணுங்கடா, பைபிள் படிங்கடா, என்ன விளையாட போதும் அப்படின்னு சொல்லி கத்துவாங்க. இங்கே காதா கேட்கும் அந்த வயசுக்கு. இப்போ அந்த கிழவிக்கு வேறு வேலை இல்லை, அது சும்மா ரமான்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன ஆடிக்கிட்டே கிடப்போம். கொஞ்சம் 10 நிமிஷம் தான் மறுபடியும் அங்கே சத்தம் போடுவாங்க. டே வந்து இந்த பாட்டு பாடுங்கடா, ஜெபம் பண்ணுங்கடான்பாங்க. இன்னைக்கு என்ன செய்கிறது, இப்படியே சொல்ல இவங்க நச்சரிப்பு தாங்க முடியாமல் கடைசி விளையாட்டெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு வீட்டில் வந்து நாங்கள் 4 பிள்ளைகள், நான் தான் கடைசி, 2 அக்கா, ஒரு அன்னை, ஒரு தம்பி. நான் உடனே என்ன செய்வேன்னா ஒரு பாஸ்டர் அன்னைக்கு மாறிடுவேன். இதெல்லாம் இது 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் படிக்கிற காலம். நான் ஒரு பாஸ்டராக மாறிடுவேன். எங்கள் அப்பா என்னோட ரொம்ப ஹைட்டாக இருப்பாங்க. அவருக்கு ஒரு சட்டையை தூக்கி போட்டால் எனக்கு தலை மட்டும்தான் தெரியும், கையும் தெரியாது காலும் தெரியாது, அதை தலை மட்டும்தான் தெரியும். முந்திர காலெல்லாம் பாஸ்டர் மாதிரிலாம் கொலன்னு ஜிப்பா சட்டையெல்லாம் போடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அதே போல் எனக்கும் அப்படி போட்டால் நான் ஒரு பாஸ்டர் ஆகிடுவேன். எனக்கு 3 அன்னைக்கு 3 விசுவாசிகள், 2 அக்கா, ஒரு அன்னை. எல்லாம் உடனே இது போல் பாய் போட்டு வந்து உட்கார்ந்துருப்பாங்க. நான் உடனே ஒரு சின்ன ஒரு டேபிள், அந்த காலத்தில் இந்த ஊரில் குறுங்கட்டியும்பாங்க, பழைய காலத்தில் சின்ன உட்கார அது மாதிரி, அதை ஒன்றை தூக்கி போட்டு என்ன சில ஒரு ஸ்டூலோ இதை தூக்கி போட்டு ஒரு வெள்ளை துணியை போட்டு டேபிள். அந்த காலம் என்ன செய்யணும், இந்த ட்ரம் ஒரு குச்சியில் துணியை சுற்றி இந்த அந்த காலம் நார்பட்டி, இப்போ உண்டான்னு தெரியல, நார்பட்டி இப்போ இருக்கா, நார்பட்டின்னு சொல்லுவாங்க. அதை தூக்கி போட்டு அடித்து டம்பு டங்குன்னு அடித்து 3 பேரும் உட்காந்து ஜெபம் பண்ணி ஒரு 3 பாட்டு 4 பாட்டு பாடும். பாடி எல்லாரும் கடைசியில் என்ன செய்ய, நான் பாஸ்டா மாதிரி நான் தான் நடத்துறது. எல்லாரும் ஆவியில் நம்பி ஜெபம் பண்ணுவாங்க. வாயில் வந்ததெல்லாம் அந்நிய பாஷைன்னு சொல்லிட்டு எல்லாரும் என்னத்தையோ சொல்லி பண்ணுவாங்க. இப்படி ஆடி பாடி நல்ல அது ஜாலியாக இருக்கும். கடைசியில் அவர் 3 பேரும் சாட்சி சொல்லுவாங்க. ஏன்னா போன வாரம் தைத்தொலி இருந்துச்சு, அந்த காலையெல்லாம் சபையில் சாட்சி சொல்லுவாங்க. இல்லை அதை பார்த்துட்டு எனக்கு காய்ச்சலாக இருந்தது, எனக்கு எங்கள் பாஸ்டர் ஜெபம் பண்ணார், கர்த்தர் சுகம் தந்தார், இப்படி எந்த யாரும் சொல்லுவாங்க. இவன் 3 பேரும் சொல்லி முடிச்சு நாம் பிரசங்கம் பண்ண போவோம். எழும்போய் ஒரு வசனத்தை எடுத்து வந்ததுக்கு போனதுக்கு வந்தான்னு சொல்லி அது என்னத்தை தெரியும் ஒன்றும் தெரியாது. ஆனால் அதில் ஒரு சந்தோஷம்.
இது என்ன இப்படியே நடத்தி கடைசியில் எல்லாருக்கும் எல்லாம் கடைசியாக ஜெபம் பண்ணி நான் முடித்து ஆத்மாவை தோத்திரி சொல்லி ஆசீர்வாதம் சொல்லி முடிப்பேன். முடிச்சுட்டு என்ன வியாதியஸ்தலுக்காக ஜெபிப்பேன். அப்போ அந்த காலம் எல்லாம் இதன் பாஸ்டர் ஊழியக்காரங்களை செய்கிறதானே சபையில் இந்த 3 பேருக்கும் தலையில் கை வச்சு தலையை ஆட்டி அப்படியே ஜெபம் பண்ணி அந்த போ பிசாசேன்னு சொல்லி விரட்டி ஜெபம் பண்ணுறது. கடைசியில் எங்கள் அம்மா கிச்சனில் சமைச்சிருப்பாங்க. அந்த அம்மாவுக்கு தலைவை பிடிச்சி ஆட்டி இயேசுவின் நாமத்தில் போ பிசாசு கர்த்தனை இப்போ குணமாக்குற அப்படி என்னோட சொல்லி அதை டேய் விடு தலையை விடு, தலை வலிக்குது. அது ஒன்றும் வலிக்காது, இயேசு நாமத்தில் போ பிசாசேன்னு சொல்லிட்டு இப்படி இந்த காலங்கள் கடந்தது பாருங்க. இப்போ நான் ஏன் சொல்கிறேன், இன்றைக்கி பிள்ளைகள் எல்லாம் சும்மா எங்கேயோ எல்லாம் மொபைல் டிவி கிவி எல்லாத்துலேயும் போயிடுச்சு. பிள்ளைகளுக்கு ஒரு ஆவிக்குரிய நிலைமைகளில் இல்லை. ஆகவே அன்றைக்கு இதெல்லாம் விளையாட்டு அன்றைக்கி செய்தேன். இன்றைக்கு கர்த்தரெல்லாம் ஒரு வெற்றிகரமாய் கர்த்தர் மாற்றினார். உலகத்தின் பல நாடுகளுக்கு கர்த்தர் கொண்டு செல்லுகிறார். எத்தனையோ இடங்கள் கன்வென்ஷன் மேடையில் நின்று ஆண்டுடைய வார்த்தை சத்தியத்தை சொல்ல அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க ஒரு 46 வருஷம் இந்த ஃபுல் காஸ்பலில் மட்டும் நான் ஊழியம் செய்திருக்கிறேன். கர்த்தர் இதுவரைக்கும் கர்த்தர் பாதுகாத்து வருகிறார், செய்ய வைக்கிறார். அதுக்கு முன்னையும் நாம் படிக்கிற காலத்திலே ஊழியங்களை செய்தேன். ஆண்டவர் இந்த நாட்களிலே உங்களுடைய வாழ்விலே என்ன செய்யப்பட வேண்டும், உங்களுடைய பிள்ளைகளை குடும்பங்களையும் கர்த்தர் விரும்புகிற ஒரு குடும்பம், விரும்புகிற சீயோன் உடைய குடும்பத்தை கர்த்தர் விரும்ப வேண்டும். ஐயோ என் பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள், எப்படி பாடுகிறார்கள், எப்படி துதிக்கிறார்கள், ஆராதிக்கிறார்கள் என்று சொல்லுகிற அதை பார்த்து விரும்புகிற சீயோனாக நீ இருக்க வேண்டும். இந்த அடிமைத்தனத்தை உலகம் மக்களை போல உடைய குடும்பம் பிள்ளைகள் எல்லாம் வைத்து நீ வாழாது. ஆண்டவர் சொல்ல, சீயோனே பாபிலோன் குமாரத்தினிடத்தில் இருக்கிறியே, மற்றவர்களைப் போல உலகத்தாரை போல நீயும் மனநிலை இருக்காதபடி அதிலிருந்து விடுவித்துக் கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஏன் அந்த வல்லமையெல்லாம் சபைகளிலே நல்ல கவனிங்க. ஏன் கர்த்தர் சொல்லுகிறார், இன்னைக்கு சபைகள் அந்த வல்லமையை இழந்துட்டு சீயோன். அது ஏசாயா 52:1 படிக்கிறோம் தானே, சீயோனை எழும்பு வல்லமையை தரித்துக்கொள், தூசியை உதறு, தூசிக்குள்ளே கிடக்கு. இன்னைக்கு சபைகள் எல்லாம் ஆரம்ப கால அந்த வாஞ்சை தாகம் அந்த உற்சாகம் எல்லாம் இழந்து என்ன செய்து ஒரு கடமைக்கு ஆலயத்துக்கு போவாங்க. பாருங்க, இந்த கன்வென்ஷன் 2ஆம் நாள் இந்த பாகியெல்லாம் சும்மா காலியாக கிடக்கு. மாநிலத்தில் தான் ஆட்கள் வண்ணம் போல இருக்கு, பக்கத்தில் தான் ஆட்கள் வரமாட்டேங்கிறாங்களே. எங்கள் சிட்டியிலேயே ஜனங்கள்லாம் ஆம்பளை இன்னைக்கு பார்த்தா எங்களை கன்வென்ஷன் தான் லேடிஸ் இருப்பது போல ஜென்ஸ் ஆம்பளைகளும் இருப்பாங்க. வேலைகள்லாம் போயிட்டு வந்துடுவாங்க. இங்கே பார்த்தா ஆம்பளைகளே காணும். சீயோனுக்கு போக வேண்டாமா? வேலைக்கு மட்டும் போயிட்டு சாப்பிட்டா போதுமா? பிள்ளைகளை மட்டும் படிக்க வச்சா போதுமா? இன்னைக்கு சபை எதுக்கு இந்த கன்வென்ஷன், எதுக்கு இந்த கூட்டங்கள்? அப்போ இன்னைக்கு என்ன கர்த்தர் உன்னை விரும்பணும். என் பிள்ளைகள் எனக்காக பாடுபடுகிறார்கள், என்னை அளவில்லாமல் நேசிக்கிறார்கள், அளவில்லை என்னை ஆராதிக்கிறார்கள் என்று சொல்லுகிற நேசம் எனக்கு வரட்டும். அல்லேலூயா. மாத்திரமல்ல, நல்ல நீங்கள் ஆவியில் நிரம்பி நல்ல என்ன செய்ய ஜெபிக்கும், நல்ல அந்நிய பாஷையிலே கட 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 கடன்னு நல்லா பேசணும். அதை இந்த பிள்ளைகள்லாம் அப்படி தான், சின்ன பிள்ளைகள்லாம் நல்ல அந்நிய பாஷையில் பேச அபிஷேகத்தில் நிரம்பி நல்ல வாலிப பிள்ளைகள் சும்மா அப்படி ஊமையாக ஸ்டைலாக இருக்கக்கூடாது, ஸ்டைலாக சாப்பிட்ற மாதிரி ஸ்டைலாக ஆராதிக்கக்கூடாது. ஏன்னா நல்லா விட்டு கொடுத்து ஆண்டவரை ஆராதிக்க மானம் ரோஷாலம் பார்க்கக்கூடாது. நல்ல என்ன செய்யும் ஆடணும். நமக்குள்ள இருக்கிற அபிஷேகம் நல்ல வருமானா எந்த பிரச்சனையும் ஈஸியாக ஜெயிக்கலாம். ஒரு காலத்தில் இந்த கோயம்புத்தூர் இந்த பக்கம் இது ஊட்டி கோத்தகிரின்லாம் சொல்கிறாங்க பாருங்க. அந்த கோத்தகிரி அந்த சைடில் சோலூர் மட்டம் என்று ஒரு ஊர் இருக்குது. அன்னைக்கு இருக்குது, இன்றைக்கும் இருக்குது. நான் சொல்ல ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் அங்கே எல்லாம் ஃபுல்லாக இந்த தேயிலை தோட்டம் தான் இருக்கும். அந்த தோட்டத்தை அங்கே எல்லாம் லைட் எல்லாம் இருக்காது. அந்த இப்போ கூட சில இடத்துல இருக்கும். அந்த காலையெல்லாம் லைட்டே இருட்டாக இருக்கும். ஒரு சமயத்தில் ஒரு இந்த இந்த மேளம் போடுற பார்ட்டிகள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு அவங்க ட்ரம்ஸு அது எல்லாம் பிபி ஊத்துக்காரம் எல்லாம் வச்சுட்டு எல்லாம் போயிட்டு திரும்பி வீட்டுக்கு வரங்க வந்தாங்க. பயங்கரமான இருட்டு. வர வழியில் என்ன செய்தேன்னா திடீர்னு பார்த்தா வழியில் கரடி, அந்த இருட்டுக்கும் கரடிக்கும் மேட்ச் ஆகும் இல்லையே அங்கே. ஆனால் தூரத்தில் ஒன்றும் தெரியல. பக்கத்தில் வந்தோடனே பார்த்தாங்க கரடி வழியில் ரோட்டில் நிற்கி. ஏன்னா அதெல்லாம் ஒத்தடி பாதை தான் இருக்கும். அந்த பாதைக்கு 2 பக்கம் தேயிலை தோட்டம் அங்கே நின்று கொண்டு இருந்தது.
உடனே என்ன செய்தா, பார்த்த உடனே எல்லாரும் இவங்க 6-7 பேர் இருக்கிறாங்க, ஒரு டீமாக இருக்கிறாங்க. பயந்து என்ன செய்யணும் தெரியல. உடனே என்ன செய்தாங்கன்னா, சும்மா என்ன செய்தது, கையடிச்சு சத்தத்தை எழுப்பினாங்க. நல்லா கவனிங்க, கையடிச்சு சத்தத்தை எழுப்பினா அது என்ன செய்யும், அதுவும் என்ன செய்கிறது, அது அடிக்குது, அதுவும் கையடிச்சுட்டே நிற்கிது, அது கரடி. கடைசியில் இவங்க ஆள் கொண்டு வந்த ஒவ்வொரு அந்த ஒருத்தன் என்ன செய்வான், இந்த பழைய காலத்து இந்த ஒருத்தன் ஊற்றுவான், ஒருத்தன் என்ன செய்ய இந்த சண்டையெல்லாம் அடிப்பான், இல்லை அதெல்லாம் வச்சிருந்தெல்லாம் இதெல்லாம் அடிக்க அடிக்க அதுவும் உடனே ஆடுது. அது இவன் நேலம் போட போட அதுவும் ஆடியே நிற்குது. இது போக மாட்டேங்குது, ஒன்றுமே தெரியல. ரொம்ப நேரம் போராடுறாங்க, கரடியும் போக மாட்டேங்குது, வழியும் விட மாட்டேங்குது. இவளுக்கு என்ன செய்வனே தெரியல. யாருடைய சப்போர்ட்டாக கிடையாது. ராத்திரி அந்த காலம் எல்லாம் கடைசியில் ஒருத்தன் சொன்னான், இனி நம்ம எல்லாம் தொலைஞ்சோம், இந்த கரடிக்க வாயில் நம்ம போயிட்டோம் என்று சொல்லி எல்லாம் அடித்து தளர்ந்துட்டாங்க. ஒருத்தன் அந்த குளிர், பயங்கரமான குளிர். இப்போ ஒருத்தன் என்ன செய்தானாம், அன்றைக்கு ஒரு பீடி எடுத்து வாயில் வச்சுட்டு ஒரு குச்சியை உரைச்சி அந்த பீடியை கொளுத்தினானாம். நல்லா கவனிங்க, இந்த வெளிச்சத்தை பார்த்த உடனே இந்த கரடி ஓடி தோட்டத்துக்குள்ளேயும் மறைந்து விட்டது. எதை புரிஞ்சிட்டீங்க? இந்த குச்சி உரசி தீ வெளிச்சத்தை பார்த்ததும் அது ஓடி காட்டுக்குள்ள போய் மறைஞ்சிட்டு கடைசி வீட்டுக்கு போய் சேர்ந்தாங்க. அப்போ தான் நினச்சாங்க, இதை முதல்லையே இந்த வேலையை செய்திருந்தா, இந்த தீக்குச்சியை உரசி இருந்தா, இந்த வெளிச்சத்தை காண்பிச்சிருந்தா எப்பவுமே வீட்டுக்கு வந்து சேர்ந்திருக்கலாம். உங்களுக்குள்ள இந்த வெளிச்சம் எழும்புதா, அதான் அந்த அபிஷேகம் எழும்புதா? நீ வேற என்ன ஹாலேலுயான்னு சொன்னாலும் பேய் போகாது, பிசாசு விடாது, பிரச்சனை மாறாது. ஆண்டவர் துதிக்கிறதா. நல்ல இந்த கடைசி காலத்தில் உன்னுடைய அபிஷேகம் நல்ல ஒரு அக்கினியாக பற்றி எரியுமானா பிசாசு ஓடி போயிடுவான். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி உற்சாகமாக தேவனை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ ஜெபிக்க ஜெபிக்க, துதிக்க துதிக்க, நல்ல ஆவியில் நிரம்ப நிரம்ப, அந்நிய பாஷையில் பேச பேச ஒரு பெரிய விடுதலை உன் வாழ்விலே, குடும்பத்திலே, ஆத்மாவிலே, சரீரத்திலே உண்டாகும். ஹல்லேலூயா. சும்மையாம பலவீனம் பலவீனம் சொல்லி சிலக்கு ஞாயிற்றுக்கிழமை பலவீனம் பார்த்து பலவீனமானது என்னைக்கு இது பலம் தீருது. கூத்தலை வியாதிப்பட்ட பலவீனப்பட்ட ஒருவனுக்கு இல்லைன்னு சொல்லு. நீ பலவீனனா இருக்கேன்னு சொல்லக்கூடாது. இயேசுவை பலப்படுத்துகிறார்னு சொல்லி நல்ல ஆவியில் நிரம்புங்க, அபிஷேகத்தை நிரம்புங்க. கர்த்தர் உங்களை வாழ்க்கையை மாற்றி அமைத்து நல்ல விரும்புகிற ஒரு சீயோனாக நீ நல்ல பவர்ஃபுல்லாக எழும்ப தேவன் உதவி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவதாக, இந்த கர்த்தனை மீட்டு கொள்ள வேண்டுமானால், நல்ல கவனிங்கள், சீயோனுக்கு போக வேண்டுமானால் எப்படிப்பட்ட சீயோனாக இருக்க வேண்டும்? 137 சங்கீதம் 1 வாசிக்கலாம். 137:1. பாபிலோன் ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து அங்கே சீயோனை நினைத்து அழுதோம் என்று சொல்லு. நல்ல கவனிங்க, பாபிலோன் ஆறுகள் அருகே உட்கார்ந்து அங்கே சீயோனை நினைத்து அழுதோம். நான் இதுவரைக்கும் சொன்னது, கர்த்தர் விரும்புகிற சீயோனாக நீ இருக்க வேண்டும். இரண்டாவது, நீ சீயோனை நினைத்து அழுகிற ஒரு சகோதரனாக, சகோதரிய சபையாக நீ இருக்க வேண்டும். இதை கவனிக்கிறீங்க? இப்போ இதுதான் நான் முன்னால் சொன்னோம் பாருங்க. பாபிலோன் குமாரத்தி இடத்தில் போய் அங்கே குடியிற அடிமைத்தனத்தில் போய் இருக்கிறார்கள். அங்கே இந்த வேதனை, அங்கே இந்த நெருக்கம், அங்கே இந்த கஷ்டங்கள் எல்லாத்தையும் வந்தபோது அந்த ஸ்திரீகள் என்ன செய்வாளாம், கன்னி பெண்கள், அந்த பாபிலோன் அருகே ஆறு இருக்கிறது. அது என்ன செய்கிறது, இந்த பெரிய ஆறு, ஆற்றின் அருகே போய் உட்கார்ந்து என்ன செய்வாலும் அங்கே அது தம்புரு கிண்ணறம் வாசித்து, நீங்கள் 2ஆம் வசனத்திலே அங்கே 2ஆம் வசனம், அது நடுவில் இருக்கும் அலரி செடிகள் மேல் எங்கள் கிண்ணறங்களை தூக்கி வைத்தோம், எங்களை சிறைப்பிடித்தவர்கள் அங்கே எங்கள் பாடல்களையும் எங்களை பாழாக்கினவர்கள் மங்கள கீதத்தை விரும்பி சியோனின் பாட்டுகளில் சிலதை எங்களுக்கு பாடுங்கள் என்று சொன்னார்கள். அல்லேலூயா. அங்கே பாருங்க,
அந்த பாபிலோன் மக்கள் சொல்லுகிறார்கள், நீங்க கொஞ்சம் சீயோன் பாட்டை கொஞ்சம் பாடுங்க, அது அழகான மங்கள பாட்டு, கல்யாண பாட்டு, அந்த பாட்டை கொஞ்சம் நீங்க பாடுங்க, எங்களுக்கு அதை ரொம்ப பிடிக்கணும், அழகா இருக்கு என்று சொன்னார்களா. இவர்கள் என்ன செய்ய அழுது கொண்டு இருக்கிறார்கள். அவர்களோ பாடல்களை பாடச் சொல்லுகிறார்கள். இவள் எல்லாரும் அந்த கிண்ணறத்தை அவருடைய இசையை எல்லாம் தூக்கி அங்கே அலறி செடியில தொங்க போட்டு வைத்துவிட்டு அழுதுகிட்டே இருக்க, என்னைக்கு நாங்கள் சீயோனை காண்போம், என்றைக்கு நாங்கள் எங்கள் தாயகம் திரும்புவோம், நாங்கள் வாஞ்சிக்கிற நாங்கள் வாழ்ந்த சீயோனுக்குள்ளே என்றைக்கு போவோம், இந்த அடிமைத்தனம் என்றைக்கு எங்களுக்கு மாறும் என்று சொல்லுகிற ஒரு கண்ணீரோடு கூட அழுது கொண்டே இருந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் இன்றைக்கு இந்த நாளிலே இந்த வார்த்தைகளை கேட்கும்போது, அருமை சகோதரா சகோதரி, இயேசு கிறிஸ்து வரும் வரைக்கும் நீங்கள் இந்த நாட்கள் இந்த சீயோனை நினைத்து அழுங்க. உன் பிரச்சனை நினைத்து அழுது கொண்டு இருக்காதுங்க, உன் கஷ்டத்தை நினைத்து அழுகிற காலம் அல்ல. இந்த சீயோனை நினைத்து நீ அழுவாயானால் கர்த்தர் சகலவற்றையும் மாற்றி அமைத்து உன் வாழ்வில் பெரிய ஒரு மகிழ்ச்சியான வாழ்வை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. எத்தனை தீர்மானம் எடுக்கிறீங்க, நான் சீயோனுக்காக அழுவேன், ஆமே, விரும்புறீங்களா? தீர்மானம் எடுக்கிறீங்களா? எப்படியாயிலும் என்றைக்கு இயேசு வருவார், என்றைக்கு எனக்கு இயேசுவை சந்திப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய இருதயம் அந்த சீயோனிலே தான் நம்முடைய இரட்சகர் வீற்றிருக்கிறார். அவரை நாம் சந்திக்க, அவரை நாம் காண்பதற்கு, எப்போது நான் சீயோனுக்குள் வருவேன் என்று சொல்லுகிற ஒரு தாகம், ஒரு அழுகை இன்றைக்கு நமக்குள்ளே கடந்து வர வேண்டியது அவசியம். அல்லேலூயா. அதற்காக இன்றைக்கு என்ன செய்யணும், கொஞ்சம் பாடுபட வேண்டியது அவசியம். நல்ல கவனிங்க, அதுக்காக என்ன செய்யணும், பாடுபட வேண்டியது அவசியம், கர்த்தருக்காக தியாகம் பண்ண வேண்டியது அவசியம். அல்லேலூயா. நேரங்கள் அதிகமாக கர்த்தருக்காக கொடுங்க, இருக்கிற பணத்தை ஆண்டவருக்காக செலவு பண்ணுங்க, சும்மா அப்படி சேர்த்து கூட்டி வைக்காதங்க. ஏன்னா கர்த்தர் சீக்கிரம் வரப்போற. நீங்க என்ன செய்யணும், இன்னைக்கு எல்லாம் ஆண்டவருக்கு, நல்ல கவனிங்க, இயேசுவுக்கு பாட்டு பாட ஆட்கள் உண்டு, சொல்ல கவனிங்க, பிரசங்கம் பண்ண ஆட்கள் உண்டு, விருந்து கொடுக்க ஆட்கள் உண்டு, இயேசுடைய பிரசங்கத்தை கேட்க ஆட்கள் உண்டு, மார்பிலை சாய ஆட்கள் உண்டு. ஆனால் இயேசுவின் சிலுவை சுமக்க ஒருவரும் இல்லை. இயேசு கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டு தெருவழியாய் சிலுவையை சுமக்க முடியாமல் 14 இடங்களில் விழுந்து விழுந்து இந்த சிலுவையை சுமந்து கொண்டு போகிறார். இயேசுவோடு கூட இருந்தவர்கள், நன்மை பெற்றவர்கள், வியாதி சுகமானவர்கள், பிசாசு துரத்தப்பட்டவர்கள் என்று எண்ணற்ற மக்கள் இருந்தார்கள். ஒருவர் கூட இயேசுவின் சிலுவையை சுமக்க வரவில்லை. அல்லேலூயா. இன்னைக்கு என்ன செய்யப்படும், 14 இடங்களில் இயேசு விழுந்தவராய் இந்த சிலுவையை சுமந்து கொண்டு சென்ற விருந்து கொடுக்க ஆட்கள் இருந்தார்கள், இயேசுடைய பிரசங்கத்தை கேட்க ஆட்கள் இருந்தார்கள், வலது பக்கத்தில் இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் இருந்தார்கள், அலை மார்பிலே சாய்வதற்கு இருந்தார்கள். சிலுவை சுமக்க ஆள் இல்லையே. அன்பு சபையே, இந்த சத்தத்தை கேட்கும் தேவ ஜனமே, இன்றைக்கு நீங்கள் என்ன செய்ய, எப்படி இருக்கிறோம், எந்த நிலைமையில் இருக்கிறோம்? இன்னைக்கு ஆண்டவருக்காக சில பாடுகளை, தியாகங்களை சகிக்க இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. என்னைக்கும் கோழி கூரை சாகிற வரைக்கும் சிலருக்கு வீட்டில் அடுப்பாங்கடையில் வேலையே தீராது. எப்போ பார்த்தா வேலையே தீரலைங்க, அது கிச்சனுக்குள்ளேயே கிடப்பாங்க, என்னதான் செய்வாங்கன்னே தெரியாது. அல்லேலூயா. சிலருக்கு என்னைக்கு அந்த வேலைக்கு போயிட்டு வந்தாச்சு, சாப்பிட்டாச்சு, தூங்கியாச்சு. ஏன் இந்த சீயோனை கொஞ்சம் தியானிக்கலாமே? உங்களையும் அந்த சீயோனுக்கு கொண்டு போகத்தானே ஏன் சபை வைத்திருக்கு? சபை என்று சொன்னால் இட் இஸ் ஏ ட்ரைனிங் சென்டர், இட் இஸ் ஏ ஒர்க் ஷாப். நீ அழகுபடுத்தப்படுவதற்கு, தகுதியாக்கப்படுவதற்கு, அந்த சீயோனுக்கு போவதற்கு உங்களையும் என்னை உருவாக்கக்கூடிய இடம்தான் இந்த சபை. அல்லேலூயா. இப்போ நல்ல கவனிங்க, ரோட்டில் போனால் எங்கே பார்த்தாலும் அழகழக கார், டிசைனாக விதவிதமாக அழகான கார்கள் போகிறது. இந்த கார் என்ன அப்படியே வந்துச்சா? இல்லை. ஒரே நாளில் வந்துச்சா?
ஒரு வாரத்தில் வந்துச்சா? இல்லை. இது என்ன செய்யும்? ஒரு கார் கம்பெனியிலே ஒரு ஒர்க் ஷாப்பில் இருந்து அது என்ன செய்ய எவ்வளோ பாடுபடுகிறது. கார் அப்படியே இருக்காது. அங்கே என்ன செய்வார்கள்? அதற்கு ஒரு டிசைன் பண்ணுகிற என்ஜினியர் ஒருத்தன் இருப்பான். அவன் என்ன செய்வான்? அந்த இன்ஜினியர் இந்த காரை ஒவ்வொரு வருஷம் மாடல் மாற்றுவாங்க. அது என்ன செய்வார்கள் என்றால் அதை டிசைன் பண்ணுவான். எந்த இடத்தை வளைக்கணும், எந்த இடத்தை ஸ்ட்ரைட்டாக வைக்க வேண்டும், எந்த இடத்துல கட்டிங் போட வேண்டும் எல்லாம் அவன் டிசைன் பண்ணுவான். பண்ணி அதுக்கு என்ன செய்வார்கள்? கொஞ்சம் இந்த சீட்டுகள், துருப்பிடிக்காத சீட்டுகளை வாங்கி அதை வைத்து அது அளவின்படி கட் பண்ணுவான். அது ஒரு டீம் இருப்பான், கட் பண்ணுவாங்க. பாருங்க, அவன் என்ன செய்வான்? கட் பண்ணி ஒருத்தன் பில்டர் இருப்பான், அவன் என்ன செய்ய அப்படியே ஜாயின் பண்ணி பில்டிங் அடிப்பான். அங்கே ஒரு என்ன செய்வான்? ஒரு ஃபிட்டர் ஒருத்தன் இருப்பான், அவன் எல்லாத்தையும் ஃபிட் பண்ணுவான். மெக்கானிக் ஒருத்தன் இருப்பான், அவன் அந்த மெக்கானிஷத்தை எல்லாம் ரெடி பண்ணுவான். அதை எல்லாம் வைத்து மெக்கானிஷத்தை எல்லாம் பார்ப்பான். எல்லாத்தையும் கடைசியில் ஃபிட்டர் எல்லாவற்றையும் சேர்த்து அப்படியே வளைத்து வைப்பான். அப்படியே போகிற என்ன செய்வான்? டிங்கர் ஒருத்தன் இருப்பான், அவர் என்ன செய்வான்? எல்லாத்தையும் கட் பண்ணி அதெல்லாம் வைத்து குறைபாடு எல்லாம் பார்ப்பான். அடுத்த பெயிண்டர் என்ன செய்வான்? அதெல்லாம் நல்ல எம்மரி பேப்பர் தேய்ச்சி 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 பட்டி பார்த்து பல கோட்டிங், நல்ல காஸ்ட்லி பெயிண்ட், அது என்ன செய்வான்? திரும்ப திரும்ப அடித்து அதை பார்த்தால் என்ன செய்யணும்? பளபளப்பனா சொரசரப்பே இருக்கக்கூடாது. நீங்கள் நல்ல விலைய கார்களை பாருங்கள், அப்படியே பளபளன்னு இருக்க, தண்ணி விட்டு அப்படியே போயிடும், ஒரு சொரசொரப்பே இருக்காது. அந்த அளவுக்கு அதை பண்ணி கடைசியில் ஒரு நாள் அது என்ன செய்யும்? அழகான காராக வெளியே வரும். ஆமே. இன்னைக்கு கர்த்தர் அப்படிதான். இன்னைக்கு சபை எதுக்கு நமக்கு தந்திருக்கிற? சும்மா ஞாயிற்றுக்கிழமை வந்தது ஒரு ஆராதனை ஒரு காணிக்கையும் போட்டுட்டு போகிறதுக்கு இல்லை. ஏன்? இந்த சபையிலிருந்து கர்த்தர் உங்களை என்ன செய்கிறார்? அந்த சீயோனுக்கு கொண்டு போக வேண்டும். ஆமே. நம்ம என்னைக்கு இங்கே இருக்க போகிறது இல்லையே, அந்த மகிமைக்கு அந்த சீயோனுக்கு போக வேண்டும். இதுக்கு தான் கர்த்தர் சபையிலே ஒரு கன்வென்ஷன் கூட்டம். இப்போ கன்வென்ஷன் வாருங்க, சத்தத்தை கேட்குறீங்க. எப்போ கேட்குற கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குல்ல, இருக்கா இல்லையா? கேட்பதற்கும் போது உள்ளத்தில் ஒரு வித்தியாசம் வருதில்ல, மாற்றங்கள் வருதில்ல. ஐயோ இப்படியெல்லாம் இருக்கான்னு தெரியுதில்ல, உன்னை ஒப்பு கொடுக்க வைக்கதில்ல, சிந்திக்க வைக்கதில்ல. அப்போ இதுதான் கன்வென்ஷன். அப்போ சபையில் இருக்கு கன்வென்ஷன். மாத்திரமல்ல, சபையில் எதுக்கு ஃபாஸ்டிங் ப்ரேயர், எதுக்கு ஆல் நைட் ப்ரேயர், எதுக்கு பைபிள் ஸ்டடி, இதெல்லாமே என்ன அப்படியே கட்டி வெட்டி அளவின்படி கட் பண்ணி உடைத்து வெல்ட் பண்ணி அந்த மெக்கானிசத்தை பண்ணி அதை எல்லாம் தேய்த்து வெட்டி பெயிண்ட் எல்லாம் செய்வதற்கு தான் இதெல்லாம் சபையிலே இந்த ஒழுங்கை வைத்திருக்கிற. நீ எல்லாத்தையும் சபைக்கு வரணும். ஞாயிற்றுகளை மட்டும் இது எங்கேருந்து கேட்டாலும் சரி, ஞாயிற்றுகளை மட்டும் நீ போனால் ஒன்றும் உருவாக முடியாது. எல்லா காரியத்திலையும் பங்கு பெறணும். கர்த்தர் சொன்ன வார்த்தையில் கீழ்ப்படியணும். ஆண்டவருக்காக நாம் ஜீவிக்க நம்மை அர்ப்பணிக்க தேவனை உருவாக்கி கொண்டே இருப்பார். அழையோருக்காராக நீ சீயோனுக்கு மீட்கப்படக்கூடிய ஒரு தேவ பிள்ளையாக கர்த்தர் உங்களை மாற்றுவார். அல்லேலூயா. வேதத்தை நல்லா படி, நல்ல ஆண்டவர் வசனத்தை படித்து, அதாவது என்ன வேதத்தில் வசனத்தில் நல்ல கவனிங்க, ஆரோக்கியமான வசனம் ஒன்று இருக்கு. நீ சீயோனுக்கு போக வேண்டுமானா ஆரோக்கியம் இல்லாத வசனத்தை படிக்காது, ஆரோக்கியமான வசனத்தை படிக்கணும். நீங்கள் தீத்துவில் எல்லாம் திரும்ப திரும்ப ஆரோக்கியமான உபதேசம், ஆரோக்கியமான வசனம், இதைத்தான் நீ பேசு என்று பவுல் தீத்துவுக்கு தீமோத்தேயுக்கெல்லாம் சொல்வதை பார்க்க முடியும். அப்படி என்ன வேதத்திலே ஆரோக்கியமான உபதேசம், ஆரோக்கியம் இல்லாத உபதேசம் ரெண்டு இருக்கா? இருக்கு. ஏன்னா நல்ல கவனி, ஒரே புஸ்தகம்தான். இந்த ஒரே புஸ்தகத்தில் எல்கேஜி பிள்ளைகளுக்குரிய சிலபஸும் இருக்கு, +2க்குரிய சிலபஸும் இருக்கு, காலேஜ் பிள்ளையுடைய சிலபஸும் இருக்கு. அது எந்த லா காலேஜாக இருக்கலாம், அது ஆர்ட்ஸ் காலேஜாக இருக்கலாம், இன்ஜினியரிங் காலேஜாக இருக்கலாம், அது எந்த என்ன மெடிக்கல் காலேஜாக, எந்த காலேஜுக்குரியதாய் எல்லாமே நல்ல கவனிங்க. இந்த ஒரே புஸ்தகத்தில் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அதாவது புதுசாக ரட்சிக்கப்பட்டு வருகிறவருக்குரிய அந்த சத்திய உபதேசமும் அதுக்குள்ள வசனமும் இருக்கு. வளர வளர என்ன செய்யப்படுகிறது, அது ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக போக போக அதுக்கேற்ற பிள்ளைகளுக்கு என்ன செய்கிறோம்,
அங்கே எல்லாம் என்ன செய்கிறோம், சாப்பாடை ஊட்டுறாங்க. பிள்ளைய உடனே பாலை கொடுக்குறோம். கொஞ்சம் வயசாக போயிட்டோன்னா, சில மாதங்கள் ஆகிட்டா முந்தின காலம் செல்லாக்குன்னு கொடுப்போம். இப்போ அந்த லாக்கு இருக்கான்னு தெரியல, லாக்கு இருக்கா உடஞ்சான்னு தெரியல. இப்போ வேறு என்னமோ சில சத்து மாவுன்னு சொல்லி வச்சு கலக்கி விட்றாங்க. அங்கே என்ன செய்கிறது, அதை கொண்டு வச்சு அங்கே பாரு இங்கே பாரு அதை பாரு இதை பாருன்னு போட்டு அந்த ஸ்பூனை போட்டு உள்ள குத்தி அங்கே அனுப்புகிறாங்க. அது கொஞ்சம் அப்படி ஆனதும் 10 மாதம் ஆகிட்டோன்னா உடனே நினச்சி கொஞ்சம் சோறை எடுத்து நல்லா நசுக்கி பிசுக்கி அதை எடுத்து அதை கொண்டு ரோட்டில் பாரு, அங்கே பூனையை பாரு ஆனையை பாரு. இப்போ எல்லாம் என்ன செய்ய, அதையெல்லாம் ஒரு காலம் இருந்தது. இப்போ எல்லாம் என்ன செய்ய, மொபைல் எடுத்து கையில் கொடுத்து அல்லது டிவியை போட்டு அதை காமிச்சு இப்போ இதை சாப்பாடு விட்டு. ஒரு காலம் இதெல்லாம் கிடையாது. அன்னைக்கு பிள்ளைங்க ஒழுங்காக வளர்ந்தாங்க. இன்றைக்கி என்ன செய்யுது, இப்படி எல்லாம் காண்பித்து இப்படியே செய்கிறோம் பாருங்கள். அது போன இப்போ வளர்ந்த உடனே கொஞ்சம் வயசு போக போக இந்த சாப்பாடெல்லாம் மாறுது பாருங்கள். என்றைக்கும் பால் குடிச்சுதான் இருக்குது, என்றைக்கும் இட்லியை சாப்பிட்டுதான் இருக்குது, என்றைக்கும் சோறை நசுக்கி பிசுக்கியாக சாப்பிட்டு இருக்குது. இப்போ பார்த்தா இந்த ஊர்களெல்லாம் பார்த்தா எங்கே பார்த்தாலும் புரோட்டா இறைச்சி, புரோட்டா இறைச்சி, புரோட்டா இறைச்சின்னு. ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் புரோட்டா இறைச்சி, ரோட்டில் போனால் புரோட்டா இறைச்சி, எங்கே போட்டு போட்டு இறைச்சி வைக்கிறது தான். அதை சாப்பிட்டு என்ன அப்படி நல்ல கடினம் நல்ல பலகமான ஆகாரத்தை. எங்கள் ஊர்லெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிரியாணி இங்கேயும் இருக்க வந்தாச்சு. எங்கள் ஊர்லெல்லாம் பார்த்தா ஃபுல்லாக பிரியாணி கறி கறியான அங்கே இறைச்சின்னு சொல்ல, அங்கே கறியும்பாங்க. ஒரு ஃபங்க்ஷனில் கறி இல்லைன்னா சரியில்லைம்பாங்க. எப்படி கறி இல்லைன்னா சரியில்லைம்பாங்க. ஒரு கல்யாணத்துக்கு போனால் ஒரு சமயத்தில் எங்கள் சபையில் ஒருத்தர் இருந்தார், இப்போ இல்லை இறந்துட்டார். அவர் கொஞ்சம் ஜோக்காக பேசுவார். அப்போ ஒரு முறை பேசி இருக்கும்போது சொன்ன, பாஸ்டர் நான் கல்யாண வீட்டுக்கு போனேன்னா 100 ரூபா மொய் வைக்க கொண்டு போவேன், 250 ரூபா கொண்டு போவேன், 250 ரூபா. சும்மா வெறும் சாம்பார் சாதம் ரசம் மோர் கூட்டு பொரியல் வச்சா 50 ரூபா கொடுப்பேன். நல்ல பிரியாணியெல்லாம் போட்டு அந்த சிக்கன் மட்டன் இப்படி இந்த மாதிரி ஐட்டங்களை வச்சு அதை நல்ல ரிச் ஃபுட்டாக கொடுத்தா 100 ரூபா கொடுப்பேன் அப்படின்னு. பாருங்க மக்களுடைய மனநிலையும் பாருங்க. எல்லாம் இன்னைக்கு அப்படி ரொம்ப ரிச்சாக இருக்கணும், ரொம்ப சாப்பாடு ரொம்ப என்ன ஹெவியாக இருக்கணும் அப்படின்னு தான் விரும்புகிறாங்க. பழைய இந்த சாப்பாடில் ஏறின காலம் விரும்புகிறாங்க. இதுதான் வேதமும் சொல்லுது. அப்போ ஆரோக்கியம் இல்லாத வசனமும் இருக்கு. நீ வளர வளர கிறிஸ்துக்கள் வளர வளர நல்ல பலமான ஆகாரம், நல்ல ஆரோக்கியமான உணவு, ஆரோக்கியமான வசனம் இதை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. நீங்கள் சபையில் போதிங்க, ஊழியக்கார சபையில் தெளிவாக போதிங்க. விசுவாசிகள் அந்த சத்தியத்தை கேட்க எனக்கு இருங்க. இந்த சபை எங்கே பார்த்தாலும் இல்லைங்க, சபைகள் எல்லாம் கெட்டு போச்சு. மற்ற சபைகளெல்லாம் உலகத்தை பாராதுங்க. எங்கள் கோயம்புத்தூரில் ஒரு பெரிய சபையில் ஒரு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணுற, சத்தியம்னா இதுதான், எல்லாம் கவனிங்க, சத்தியம்னா இதுதான், இப்படி தான் இருக்கணும், இதுதான் வேதம் சொல்லுது. ஆனால் நாங்கள் உங்களுக்கு கொஞ்சம் சலுகை தார், சில வார்த்தையை கவனிங்க. என்ன தரும்? சலுகை தார். சலுகைன்னா என்ன? அப்படியே நீ எப்படியும் வந்தால் போதும். நீ சர்ச்சைக்கு வந்துட்டியா, 4 வாரம் வந்தாச்சு, தண்ணியில் முக்கி விட்டுறாங்க ஞானஸ்நானம். அப்புறம் என்ன செய்யுது? நீ சர்ச்சைக்கு வா, காணிக்க கொடு, ஒழுங்கா வா. சர்ச்சி மெம்பர் அங்கே என்ன செய்யுது? லிஸ்ட்டில் மெம்பர் லிஸ்ட்டில் என்ன செய்யுது? மெம்பர் ஆயிடுச்சு, நேம் லிஸ்ட்டில். இன்னைக்கு இப்படி அதனால இருந்துச்சு, ஆயிரக்கணக்கில் ஜனங்கள் கூடுறாங்க. அது சரி, சலுகை கொடுக்குறாங்களா? அப்படின்னா நீ இன்னும் போட்டுக்க, அல்லேலூயா. பூ வைக்கணுமா வச்சுக்க, பின்னால் வைக்க போய் இடம் இல்லைன்னா முன்னால் வச்சுக்க, எல்லாம் இப்படி வச்சுக்க, அல்லேலூயா. உனக்கு தொங்க படமா போட்டுக்க, கிழுக்கு சலுக்கு பிலுக்குன்னு ஆட்டணுமா ஆட்டிக்க. இதான் சலுகை தான். நீ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா குடிச்சிட்டு வரவங்க திருவந்து கொடுக்குறாங்க சபைகளில். அவனுக்கு ரட்சிப்பே இல்லை, அவனுக்கு திருவந்து கொடுக்குறாங்க. இதான் சலுகை. நீ எப்படி இருந்தால் எனக்கு என்ன, என்ன பாடு எங்கேயோ கெட்டு போ, நீ சபைக்கு வா. இத்தனை எங்கள் சபையில் இத்தனை 1000 வந்து சேருகிறது, காணிக்க வருது. இதான் சபை போயிட்டு இருக்கு. நீ அழு, உலகம் மாறி போச்சு. சியோனை நினைத்து நீ அழுகிறது, ஆண்டவரே உலகம் இப்படியெல்லாம் வியாபாரமயமாய் மாறி போய்விட்டது, உலகம் சபைகளெல்லாம் தாறுமாறாய் போய்விட்டது. இன்னைக்கு இதுக்காக தான் ஆண்டவர் சொன்னார், எருசலேம் குமாரத்திகளே, உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் அழுங்க, குடும்பத்துக்கு அழுங்க. என் பிள்ளைகள் சீர்கட்டு போகக்கூடாது,
எங்கேயோ போய் உலகத்தை பார்த்து போய் விடக்கூடாது. இல்லை, ஆண்டோடைய பிள்ளைகளாக ஜீவிக்க உதவி செய்ய நல்ல வேதத்தை படிச்சிங்க. அதாவது ஒருத்தன் சொன்னான், ஒரு இன்ஜினியரிங் படித்தானா, பிஇ. ஒரு காலத்தில் இந்த 2 எழுத்துக்கு ரொம்ப வேல்யூ இருந்தது. எந்த 2 எழுத்து? பிஇ, 2 எழுத்து. அப்படின்னா பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங். அப்போ இதுக்கு ரொம்ப வேல்யூ இருந்தது. அப்போ இன்னைக்கு அதுக்கெல்லாம் வேல்யூ குறைந்து போயிட்டு. அப்போ என்ன செய்கிறது, இந்த அன்னைக்கு அவன் படித்து 40,000 அந்த இன்ஜினியர் சம்பளம் வாங்க 40 புத்தகம் படித்தானா. இதை கவனிக்கிறீங்க? 40,000 சம்பளம் வாங்க எத்தனை புத்தகம் படித்தானா? 40 புத்தகம் படித்தானா. இன்னைக்கு கர்த்தர் உங்களை ரட்சித்து அபிஷேகம் பண்ணி பரிசுத்த அபிஷேகத்தை தந்து அவருடைய வழியில் உங்களை நடத்தி இந்த சீயோனுக்கு கொண்டு செல்ல ஒரே ஒரு புத்தகத்தை தான் படிக்க தந்திருக்கிறார். இவ்வளவுதான். அல்லேலூயாவா? இதுக்கு அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. வெறும் 40,000 சம்பளத்தை வாங்க 40 புத்தகம் படிச்சானாமே. உங்களை ஜீவனை தந்து வாழ வைத்து உன்னை கழுவி சுத்திகரித்து அபிஷேகித்து மகிமையான வாழ்வை தந்து சபையை தந்து உன்னை சீயோனுக்கு கொண்டு செல்வதற்கு ஒரே ஒரு புத்தகம் படித்தா போதும். இந்த ஒரு புத்தகத்தையும் ஒழுங்காக படிக்கலன்னா என்ன பண்ணுது? உங்களை என்ன பண்ணுன்னே தெரியலையே. இங்கே பார்த்தா இங்கே ஒழுங்காக படிக்க மாட்டாங்க, அது போல தெரியுது. அல்லேலூயா. இந்த ஒரு புத்தகத்தை கொஞ்சம் ஒழுங்காக படிக்கலாம் இல்லை? படிக்கிறீங்களா இல்லையா? தீர்மானம் படிக்கணும். அல்லேலூயா. நான் எல்லாம் எந்த பைபிள் காலேஜும் போகலை. நான் ராக்காலத்தில் ஆண்டோடைய சமூகத்தில் எங்கள் சபையில் ஒவ்வொரு வருஷம் 40 நாள் ஃபாஸ்டிங் பிரேயர் இருக்கும். நான் வெளியே எங்கேயும் போக மாட்டேன். அங்கே இருந்து ராத்திரி எல்லாம் அந்த நாட்களில் அழுவேன். ஆண்டவரே எனக்கு வேதத்தை கற்றுத்தாரும், வேதத்தை சொல்லித்தாரும், சபையில் மக்களுக்கு சொல்லணும், கற்றுத்தாரும். அந்த கர்த்தருடைய காலேஜில் தான் இருந்து படிப்பேன். இன்றைக்கும் அப்படி தான். அதுதான் எனக்கு ஆண்டவர் அழகாக நடத்துவார், அழகாக கற்றுத்தருவார். அதனால ராத்திரியில் தூங்க மாட்டேன். ஆண்டவே தூக்கம் வரக்கூடாதுன்னு எல்லாம் தூக்கம் வரணும்னு ஜெபம் பண்ணுவோம். இப்போ கூட ஆண்டவர் கொஞ்சம் எனக்கு ரெஸ்ட் எடுக்க தூக்கத்தை தாங்கன்னு ஜெபம் பண்ணுவேன். அன்னைக்கு கொஞ்சம் திடகாத்திரமாக இருக்க காலத்தில் ஆண்டவர் எனக்கு தூக்கம் வரக்கூடாது, தூக்கத்தை தராதிங்கப்பான்னு சொல்லுவேன். ராத்திரியெல்லாம் இருந்த வேதத்தை தியானித்து ஆண்டவர் அழகாக சொல்லி தருவார். அப்படியே நான் நோட் எழுப்பேன். அழகாக அன்றைக்கு அடுத்த நாள் பேசும்போது ஃபயராக இருக்கும், ஆவியானவ அசைவாடுவேன். ஏன்னா அவ்வளவு கர்த்தருடைய வார்த்தைகள் வல்லமை உள்ளது. ஆண்டவரை தியானிக்க தியானிக்க என்ன செய்யப்பட வேண்டும்? வேதத்தை இங்கே நல்லா தியானிங்க. டிஎல் மூடி என்று சொல்ல பரிசுத்தமான இருந்தார். அவர் சொன்னார் ஒரு நாள் சகாலத்தில், நான் இளமையாக இருக்கும்போது கவனிக்கிறீங்களா? வாலிபனாக இருக்கும்போது இந்த வேதத்தை தூக்கி கொண்டு எல்லா இடங்களுக்கும் சொல்லுவேன். தெரு தெருவாய் வீடு வீடாய் நான் என்ன நாடு நாடாய் இந்த வேதத்தை தூக்கி கொண்டு சுமந்து செல்வேன். இப்போ எனக்கு வயதாகிவிட்டது. அந்த வேதம் இப்போது என்னை தூக்கி கொண்டு போகிறது, என்னை சுமந்து கொண்டு போகிறது. ஒரு காலத்தில் வேதத்தை நான் சுமந்து கொண்டு சென்றேன் தெரு ஊராய். இன்னைக்கு எனக்கு அவ்வளவா என போக முடியல. இந்த வேதம் என்னை அழகாய் தூக்கி சுமந்து கொண்டு போகிறது. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? நல்லா இருக்க நாட்கள், ஆரோக்கிய நாட்களிலே வேதத்தை சுமங்கி அந்த அளவு கனப்படுத்துங்க. நான் எப்போதுமே சொல்லுவேன், சிலெல்லாம் இந்த பைபிள் எல்லாம் நீங்கள் என்ன செய்யணும், அப்படியே தரையில் விரிச்சு போடுவாங்க, குழந்தைகளுக்கு விளையாட கொடுப்பாங்க. இந்த பைபிளுக்குள்ளே மொபைலை தூக்கி சுருட்டி வைப்பாங்க, பணத்தை கொண்டு ஒழிச்சு வைப்பாங்க, பெண்ணை தூக்கி உள்ள சொருகி வைப்பாங்க, பாட்டுத்தாளெல்லாம் உள்ள சொருவாங்க. நான் என் சபையிலெல்லாம் சொல்லுவேன், பைபிளுக்குள்ளே நீ எதையும் வைக்கக்கூடாது. நான் இன்று வரைக்கும் பைபிளுக்கு மேலே பாட்டு புத்தகம் கூட வைக்க மாட்டேன், ஒரு மொபைல் வைக்க மாட்டேன். நீங்கள் நல்லா கவனிக்கணும். ஆண்டோடைய வேதத்துக்கு நான் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், அதுக்கு முக்கியப்படுத்தும். சிலருக்கு பைபிள்னா அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதே இல்லை. நான் இன்று வரைக்கும் எது வைச்சாலும், ஒரு பாட்டு புத்தகம் வைக்காலும் பைபிள் கீழே தான் இருக்கும், பைபிள் மேலே தான் இருக்கும். அதுக்கு மேலே பைபிளுக்குள்ள ஏதாவது நம்ம சில குறிப்பிட தான் பேப்பர் தான் இருக்குமே ஒழிய வேறு எதுவுமே இந்த பைபிளுக்குள்ள வைக்கிறது கிடையாது. பைபிளை நான் கீழே போட மாட்டேன், சும்மா அப்படியே மடியில் கையில் தான் வச்சிருப்பேன். நீங்கள் பைபிள் ஆண்டவருக்கு கனப்படுத்துங்க, கர்த்தர் குடும்பத்தை கனப்படுத்துவார்.
நீ வேதத்தை மறந்தா என் பிள்ளைகளை மறந்து விடுவேன் ஆண்டவர். அப்படியே நீ வேதத்தை நேசித்து பார், உன் பிள்ளைகளுக்கு அதை நேசிப்பாரா இல்லையா? குடும்பத்தை நேசிப்பாரா இல்லையா? எவ்வளோ அழகாக கத்தை நடத்துவார் இல்லையா? இன்னும் அப்படி பண்ணக்கூடாது, அப்படி தானே? இப்போ பைபிளுக்குன்னா இருந்தால் சில பைபிள் பாருங்கள், சில பைபிள் எல்லாம் நடுவில் பார்த்தா இந்த 10 மாத கற்பிணி போல இருக்கும். பார்த்துருக்கீங்களா? சிலர் பைபிள் எல்லாம் இப்போ இந்த ஜிப்பெல்லாம் மட்டும் கொஞ்சம் அடக்கி உள்ள தள்ளி வச்சுருக்காங்க. சில பைபிள்லாம் என்ன நடுவில் எப்படி தள்ளி இருக்கும்? ஏன் அதை சரியாக மெயின்டைன் பண்ணுறது இல்லை. ஏன் கொண்டு வீட்டுக்கு போயாச்சா எங்கேயோ கொண்டு போட்டிருக்கோம். அல்லேலூயா. சில வேதத்தை கையில் எடுக்கிறது இல்லையே. நீ யோசித்து பாருங்க, இந்த மொபைல் கையை விட்டு சில கையே விட்டே விலகாது. சமைச்சாலும் கையில் தான் இருக்கு. வீட்டுக்காரன் வெளியேந்து ஃபோன் பண்ணுவான், அதுக்கு கையிலேயே தொங்க போட்டுருப்பாங்க. சில பக்கத்தில் தான் வச்சு கையை விட்டே விலகாது. இந்த பைபிள் கையை விட்டு கையில் வச்சுருக்கீங்களா? ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி மொபைல் எடுத்து பேசுகிறீங்க? ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி வேதத்தை எடுத்து பேசுகிறீங்க? ஊழியக்காரன் எத்தனை முறை பேசுகிறீங்க? நீங்கள் எத்தனை வாட்டி பைபிளை தூக்கி அந்த மொபைலை தூக்கி வச்சுருக்கீங்க? ஏன் ஒன்றுமே இருக்க, ஒருத்தர் 2-3 பைபிளை இந்த மொபைலை தூக்கி வச்சுருக்கான். புதுசாக மொபைல் வாங்குகிறான். வேத புஸ்தகம் மாத்திரம் 15-20 வருஷம் ஆனாலும் அப்படியே அதையே தான் இருக்கும். நீ என்ன செய்யணும்? என்னுடைய அறிவின்படி அட்லீஸ்ட் 10 வருஷத்துக்கு ஒரு மாதிரி ஆகலும் வேதத்தை மாற்றணும். நீங்கள் புதுசாக வாங்கணும், காஸ்ட்லி பைபிள் வாங்கி படிக்கணும். ஏன் ஆண்டோட வேதம் அவ்வளவு இல்லையா? வேத வட இந்தியாவில் நம்ம லக்னோ இதில் ஒரு ஊழியம் இருக்குது. அந்த சபையில் வர தம்பி என்ன செய்தான், ஒரு சமயம் அந்த பாஸ்டர் அங்கே வந்த விசுவாசி வீட்டுக்கு போனார். வீட்டுக்கு போகும்போது அது போயிட்டு, தம்பி இந்த பைபிள் எடுத்துட்டோம் என்னை சொல்லி வசனத்தை சொல்லி கொஞ்சம் சொல்கிறதுக்கு பைபிள் எடுத்துகிட்டு சொன்னாராம். அந்த பைபிளை எடுத்துகிட்டு வந்தால் அங்கங்கே சில பேப்பரை காணல. ஆதியாகமத்தை முதல் பக்கத்தை பேப்பரை காணல, இடையில சங்கீதத்தில் சில பேப்பரை காணல, நீதிமொழியில் சிலதை காணல, நிருபத்தில் சிலதை காணலை, வசனத்தை எடுக்க சொன்னால் பேப்பர் இல்லை. அப்போ அவர் பார்த்து கேட்டாரான், தம்பி இந்த பேப்பர்லாம் இங்கே என்ன போச்சு அப்படின்னு. பாஸ்டர் நீங்கள் தான் சொன்னீங்க பைபிள் வசனத்தை வாசித்து அதை இங்கே புசிக்கணும்னு சொன்னீங்கல்ல. நான் அதை வாசித்து அந்த பேப்பரை கிழிச்சு அப்படியே நான் வாயில் போட்டு அப்படியே நான் சாப்பிட்டுருவேன். அவனுக்கு அறிவு அவ்வளவுதான். ஆனால் பாருங்க எவ்வளவு கத்துறது என்ன செய்வேன். நம்ம சிரிக்கிறோம், கத்த எவ்வளோ பாராட்டுவார் இல்லையா? அவனுடைய அறிவு, அவனுக்கு பெரிய படிப்பறிவு இல்லை, ஆனால் அவன் வேதத்தை எவ்வளோ நேசிக்கிறான் இல்லையா? சொன்னது அப்படியே கீழ்ப்படிஞ்சு ஆண்டவர் எவ்வளோ பரலோகம் அவனை பாராட்டும்டானே. அல்லேலூயா. உடைய திறமைகள் அறிவையெல்லாம் கத்த பார்க்க வரல. நீங்கள் என்ன செய்யணும், நல்ல ஒரு கிறிஸ்தவன் நல்ல ஒரு விசுவாசியாக நம்ம வாழ்ந்துட்டோம்னா உனக்கு கல்லறை தோட்டம் தேவை கிடையாது, சவப்பட்டி தேவை கிடையாது, அதுக்கு ஒரு புது ட்ரெஸ்ஸு தேவைப்படாது, சொந்தக்காரெல்லாம் வந்து ஐயோ பல்லோகமே சொந்தமே பாட்டு பாட வேண்டிய தேவை வராது. கர்த்தர் எடுத்துகிட்டு போயிடுவார். உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள், நான் சொல்கிறது உங்களுக்கு வித்தியாசமாக தெரியும். வேதத்தில் ஐஸ்வர்யவான் லாசரு பற்றி படிக்கிறோம் இல்லையா? இவர் ஐஸ்வர்யவான், அவர் கிறிஸ்தவனா கிறிஸ்தவன் அல்லாதவனா சொல்லுங்க? கிறிஸ்தவன். உள்ள அங்கே நேரம் போயிடுச்சு. சரி, அவன் என்ன செய்ய? கிறிஸ்தவன். அவருக்கு ஜெபம் பண்ண தெரியும், சகோதர பாசம் தெரியும். உங்களை விட என்னை விட அவருடைய கேரக்டர் வைஸ் அவருடைய குணாதிசயங்கள் ரொம்ப நல்லவன். ஏன்னா அவன் வீட்டில் வாசப்படிய வருஷ காலமாக ஒரு புண்ணு பிடிச்சவனை சரீரம் அழுகுனை போட்டு எவனாவது நீங்கள் உங்கள் வீட்டு காம்பவுண்டுக்குள்ளே போட்டு வச்சுருப்பீங்களா? சாப்பாடு கொடுப்பீங்களா? பாருங்க, அவன் எத்தனை வருஷம் வீட்டுக்குள்ளே காம்பவுண்டுக்குள்ளே போட்டு வாசப்படியில் போட்டு அவன் பார்த்துருக்கானே, ஏதோ சின்ன சாப்பாடை கொடுத்துருக்கானே. அப்போ உங்களை விட என்னை விட எவ்வளோ நல்ல நல்ல குணாதிசயம் படித்தவன். அதான் சகோதர பாசம் அவனுக்கு இருக்குது. இன்றைக்கி பார்த்தா 2 பேர் 3 பேர் இருந்தாலே அதுக்கு அடிப்படி கேஸுக்கு கொட்ட. அவன் பாதல் போய் சொல்ல, ஆண்டவரே எனக்கு 5 சகோதரர் உண்டு, நான் தான் ஏதோ மாட்டிக்கிடைங்க வந்து அவர்கள் இந்த இடத்துக்கு வரக்கூடாது. ஜோம் பண்ணாமல்ல நீங்கள் அப்படி ஜோம் பண்ணிக்கல, நான் தான் வந்துட்டேன், அவனோட இந்த பையன் வரட்டுமே இங்கே வரட்டுன்னு சொல்லுவீங்க. இவன் சொல்ல வரக்கூடாது. அவர் சகோதர பாசம் எவ்வளோ இருக்குல்ல. சரி, இப்படியெல்லாம் இருக்குது. இப்போ இவ்வளோ பெரிய அதில் சாப்பாடு குறைவில்லை, நல்ல பங்களா வீடு, காரு, பைக் எல்லாம் வசதியாக இருக்குது. அவன் செத்துட்டான். செத்து அந்த வீடு எப்படி இருந்திருக்கும்? ஜேன்னு இருந்திருக்கும் இல்லையா? நல்ல என்ன அங்கே டெக்கரேஷன் பண்ணியாச்சு, பந்தல் போட்டாச்சு, காராக வந்து இறங்கு, விஐபி எல்லாம் வந்து இறங்குறாங்க. ஐயா மறித்துட்டார், சார் மறித்துட்டார்.
பெரிய பிரம்மாண்டமான பெட்டி வந்திருக்கு, கல்லறை ரெடி ஆகிட்டு இருக்கு, எல்லாம் இருக்கு. சரி, இப்படி எல்லாம் கொண்டு போட்டாச்சாங்க. அது இவன் என்ன செய்தான், இந்த லாசரும் மறைச்சிட்டான். இவனுக்கு யார் வந்தா? செத்தவர் யார் வந்தா சொல்லுங்க, சத்தமா. யாரும் யாரும் யார் வந்தாங்க? பரலோகமே இறங்கி வந்துட்டல. அவனுக்கு சவப்பட்டி தேவைப்பட்டுதா? யோசித்து பாருங்க. கல்லறை தேவைப்பட்டுதா? இன்னைக்கு கிறிஸ்தவன் கல்லறை கிறிஸ்தவனா கிடக்கான், சவப்பட்டி கிறிஸ்தவனா கிடக்கான். தோண்டி கட்டி போட்டுக்கிட்டு என்ன கொண்டு இதில் வச்சோன்னு வசந்தம் எழுதி போட்டிருக்கான். எதுக்கு அப்படின்னா, நீங்க பரலோகத்துக்கு நீ போக மாட்ட, பாதாளத்தில் போறவனுக்கு தான் கல்லறை கட்டி போடணும். பாருங்க, இவன் லாசரு அப்படி மறிச்சிட்டான். பாருங்க, வேதம் சொல்லுது மரித்தான், தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். அதான் எடுத்துக்கொள்ளப்படுகிற கூட்டம் நான் சொன்னேன். பாருங்க, அவனுக்கு அங்கே பரலோகமே சொந்தமே ஜோதி தோன்றும் தேசம் உண்டு அப்படி பாடுகளெல்லாம் பாடவே இல்லை, தேவைப்படலையே. பரலோகம் எல்லாம் இறங்கி வந்துட்டு எவ்வளவு ஆண்டவருக்கு உண்மையா இருந்துட்டான்ல. வெளி தோற்றம் தான் அழகு இல்லை, அழுகி போச்சு. ஆனா அவன் இன்வெர்ட் மேன், அவனுடைய உள்ளான மனிதன் அவ்வளவு கத்திற்காக அவன் ஜீவித்தான். பரலோகம் பாராட்டுகிறது. எப்ப இவன் உயிர் போகணும் பரலோகம் காத்துக்கிட்டே இருந்து உடனே ஏஞ்சல்ஸ் பரலோக தூதர்கள் வந்துட்டாங்கல்ல, அப்படியே தூக்கி கொண்டு போயிட்டாங்க. எடுத்த வருகையில் டைரக்டா போயிட்டான்ல. அதான் கர்த்தர் வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுகிற கூட்டம் சீயோனுக்கு போகிற கூட்டம். ஹல்லேலூயா. இதற்கு எல்லா கரங்களை தட்டி எல்லாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவது ஒரு வார்த்தையை சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். எரேமியா தீர்க்க தரிசனம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படிங்க. எரேமியா 6:2. எரேமியா 6:2. செல்வமாய் வளர்ந்த ரூபவதியான சீயோன் குமாரத்தியே என்று சொல்கிறது. இங்க படிங்க, செல்வமாய் வளர்ந்த ரூபவதியான சீயோன் குமாரத்தி. அப்படின்னா என்ன? இந்த நீ சீயோனுக்கு மீட்கப்பட வேண்டுமானால் அழகுள்ள சீயோனாக நீ மாற வேண்டும். நான் முதலாவது சொன்னேன், எந்த சீயோனமா இருக்கணும்? கர்த்தர் விரும்புகிற சீயோனாக இருக்க வேண்டும். இரண்டாவது அழுகிற சீயோனாக இருக்க வேண்டும். மூன்றாவது அழகுள்ள சீயோனாக இருக்க வேண்டும். ஆமென். ரூபவதியான சீயோன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னைக்கு அழகு இருக்கா? அழகுடைய லைஃப் ஸ்டைல். இப்பெல்லாம் நம்ம உலகத்தை நல்லா கவனிக்க ஒரு வார்த்தை சொல்லி ஜெபிக்க போகிறோம். இந்த உலகத்திலே நம்ம ஆளுகிறதுக்கு உலகத்தின் அந்த லைஃப் ஸ்டைல், உலகத்தாரை போல நம்ம என்ன சொல் ட்ரெஸ் பண்ணுறோம், உலகத்தாரை போல சாப்பிட்றோம், உலகத்தாரை போல எல்லாமே செய்கிறோம். அது உலகத்தில் இருக்க வரைக்கும் இந்த ஸ்டைல் தேவை. ஆனால் இன்னைக்கு நம்ம வாழ்க்கை, நம்முடைய எதிர்பார்ப்பெல்லாம் இயேசு என்றைக்கு வருவார், என்றைக்கு நான் சீயோனுக்கு போவேன், இயேசுவை காண்பேன் என்பதான் நம்முடைய எண்ணம், ஏக்கம். அப்படின்னா இந்த பரலோக சாயலை நீ அடைந்து கொள்ள வேண்டும், பரலோக வஸ்திரத்தை அடைந்து கொள்ள வேண்டும். ஆகவே நம்ம என்ன செய்ய, வேதத்தை நிறைய வசனக்கு நேரம் போயிடுச்சு. எருசலேமே நீ என்ன செய்ய, அலங்கார வஸ்திரத்தை உடுத்திக்கொள். வஸ்திரம் இன்னைக்கு இந்த வஸ்திரம் அல்ல, இதை கொண்டு போக முடியாது. இன்னைக்கு என்னெல்லாமோ வஸ்திரத்தை மனுஷன் கண்டுபிடிச்சி அனுப்புகிறான். அது இருக்கட்டும், அதுக்கெல்லாம் போக வேண்டாம். இப்போ என்ன செய்கிற நீயா, உன்னுடைய லைஃப் ஸ்டைல், உன்னுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்க வேண்டும்? ஆண்டவர் கர்த்தர் வரும்போது அவருடைய எருசலேமே சிநேகிதனே, இந்த கல்யாண வஸ்திரம் இல்லாமல் எப்படியப்பா நாங்கள் வந்துட்டு எப்படி இருந்துட்டு என்று கர்த்தர் குறை சொல்லி உன்னை கொண்டு புறம்பான இருளுக்கு போகக்கூடாது. என் பிரியமே, என் ரூபவதியே, என் மகனே, என் மகளே, எரிவா என்று சொல்லத்தக்க நிலைமையில் கர்த்தர் உங்களையும் என்னையும் மாற்றுவாராக. அல்லேலூயா. இந்த அழகு இருந்தாலும் போதாது. சங்கீதம் 52 சொல்லுகிறது, 52, பூர்ண வடிவுள்ள சீயோனிலிருந்து தேவன் பிரகாசிக்கிறார். அந்த பூர்ண அழகு, பூர்ண வடிவம், அரைகுறையாக இருக்கக்கூடாது. இந்த வடிவம் பூர்ணமாகிரு. கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்தி வரப்போத சீயோனுக்கு அழைத்து செல்வார். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் அந்த சீயோனுக்கு வருவார்கள்.
அங்கே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் இந்த உன்னை வடிவம் அப்படி நம்ம சொல்லிட்டேன். எனக்கு ஒரு சம்பவம், நான் என்ன சின்ன வயசில் நான் ஊழியத்து வாரதுக்கு முன்னாலே நான் ஒரு நாள் எங்கள் சபையில் ஒரு சனிக்கிழமை ராத்திரி இருந்தேன். அப்போ எல்லாம் பெருசமான தெரிய ஊழியத்துக்கெல்லாம் நான் சரியாக வரல. இந்த வசனத்தை ஒரு நாள் படித்த போது அதை பூர்ண வடிவுள்ள சீயோன், தேவன் பிரகாசிக்கிற அந்த வசனத்தை படித்தேன். அப்போ ஆண்டோட கேட்ட எனக்கு இது என்ன தெரியலப்பா, கொஞ்சம் சொல்லி தாங்கன்னு தனியாக ராத்திரி 11 மணி 12 மணி உட்கார்ந்து ஆண்டோட கேட்குறேன். அப்போ எல்லாம் எனக்கு நான் ஒரு 20 வயசு 20 வயசுக்குள்ளே தான் இருக்கும். நான் ஊழியத்துக்கெல்லாம் வரல. அப்போ இருக்கும்போது என்ன செய்கிற, கர்த்தர் அழகாக ஒரு சம்பவத்தை காட்டினார். என் கண்ணு முன்னால் ஒரு பெரிய மண்பானை ஒன்றை நான் சொல்லி முடிக்கிறேன், கவனிங்க. ஒரு மண்பானை ஒன்றை அப்படியே காண்பித்தார். இந்த மண்பானை எப்படிக்கு பார்த்தா நம்ம பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. அங்கே சிவப்பு கலரில் ஒரு பெரிய பானை புதுசாக செய்தது. அப்படியே என் கண்ணு முன்னால் அப்படியே ரொட்டேட் ஆகிட்டு சுற்றிக்கிட்டே இருக்குது. அழகு பார்த்தா ஒரு குறை சொல்லக்கூடிய அளவுக்கு இல்லை, என்ன அழகாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சைடில் ஒரு இடத்துல சின்ன ஒரு ஓட்டை இருப்பதை கர்த்தர் காண்பித்தார். ஒரு சின்ன ஓட்டை இருக்கு. ஆண்டவர் கேட்டீங்க, ஏசப்பா இந்த இவ்வளோ அழகான இந்த பானையில் ஏன் இந்த சின்ன ஓட்டை இருக்குது? மகனே, நிறைய பேர் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கிறாங்க, நல்லா தான் இருக்கிறாங்க, நல்லா தான் செய்கிறாங்க, ஆனாலும் சில குறைபாடுகள் இடத்துல இருக்குது. இப்போ நல்ல கவனிங்க, இந்த அழகான பானையில் ஒரு சின்ன ஓட்டை இருந்தால் யூஸ் பண்ண முடியுமா? தண்ணி அதை பிடிச்சி வைக்க முடியுமா? முடியாது. அரிசி முந்த கால நெல்லெல்லாம் வைப்பாங்க அந்த பானையில், அந்த ஓட்டை இந்த எலி போய் சுரண்டி அத்தனையும் கொண்டு போயிடும். அப்போ அதை யூஸ் பண்ண முடியாது, பிரயோஜனம் இல்லை. அதைத்தான் இந்த ஆண்டவர் பூரண வடிவம், ஒரு இடத்தில் ஆகிலும் சின்ன குறைபாடு இல்லாதபடி கர்த்தர் நம்ம உங்களை என்னை குறைபாடு இல்லாமல் குற்றமில்லாதபடி மகிமையாய் கர்த்தருக்காய் ஜீவிக்க தேவன் நமக்கு கிருபை தருவாராக. கண்களை முடி ஜெபிக்கலாமா? எழுந்து நிற்கலாம். எல்லாரும் எழுந்து நிற்போம். கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் சீயோனுக்கு வருவார்கள். நான் 3 தன்மைகளை சொன்னேன். 1, கர்த்தர் விரும்புகிற சீயோன். 2வது அழுகிற சீயோன். 3வது அழகுள்ள சீயோன். இவைகளை நாம் செய்யும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்விலே அந்த சீயோனுக்கு கொண்டு சென்று இந்த மகிமையில் இயேசுவோடு வாழ கர்த்தர் உதவி செய்வார். எல்லாரும் 2 கரங்களை உயர்த்துங்க. எல்லாரும் வாய்களை திறக்கலாம். எல்லாரும் வாய்களை திறந்து தேவ சமூகத்திலே சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.